என்ன யாப்புசா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்களா எல்லாரும்? என்னையா வந்தோடனே மைக் அடிச்சிச்சு தரமாட்டாங்களே இவங்க அவ்வளவு சீக்கிரம். எப்படி பிரகாஷ் பார்த்தோடனே மைக் கொத்துறீங்க, தரமாட்டீங்களே? அவர் ரேர்லி யாருக்கும் தராமலாம் இருந்தே கிடையாது. எப்ப கண்ணில் காட்டுதோ தர வேண்டியதுதான். எனக்கு மொதல் 10 நிமிஷம் தான் ரெக்வஸ்ட் காட்டும். திருச்சி மலை எப்படி இப்ப இருக்கு? மலையில தான் பயங்கரமா சவுண்டா இருக்கு, பின்னாடி உங்களுக்கு நாய்ஸ் இருக்குங்க இல்லையா? இல்ல பிரகாஷ் ப்ரோ, நான் சொல்றேன் பாருங்க, இந்த ஐடியில வந்து மாங்குன்னு எவ்வளவு ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் தரமாட்டீங்க. சிட்டிசன் சரண்ல வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தா கொத்துருவீங்க. ஏங்க நீங்க தான் அது சிட்டிசன் சரண் பாவி மனுஷா. ஆமா ஏங்க இந்த கேஎஸ் பிரேம் வைக்க மாட்டாருன்னு சொல்றது அது நீங்க தானே? அது கேஎஸ் பிரேம் வைக்க மாட்டாருன்னு சொல்ல ப்ரோ, மாத்திட்டாங்க ப்ரோ. வினோத்துக்கு மாஸ் பிரேம் வைக்க தெரியாதுன்னு சொன்னோம் ப்ரோ, இவங்க அதை கார்த்திக் சுப்ராஜா மாத்திட்டாங்க. தலைவா அன்னைக்கு ஆனா நான் தூங்கிட்டேன் தலைவா. பிரகாஷ் ப்ரோ நான் வன்மையா கண்டிக்கிறேன். எதுக்காக? யூடியூப்ல மாத்தி அப்லோட் பண்ணிருக்காரு. இல்ல யூடியூப்ல போய் கேளுங்க, காதுல தெளிவா வினோத்துக்கு ஃப்ரேம் வைக்க தெரியாது, கேஎஸ் செகண்ட் ஹாஃப் எடுக்க தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி ஓகே ரைட் பாருங்க, அப்டேட்டோட ஆரம்பிங்க. அதுக்கு நான் அப்டேட் சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்தை வச்சுக்கலாம். அந்த ஆக்டர் சுஹாஸ் அவரோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து புலியா நடிக்கிறாரு மண்டாடியில. தெலுங்கு ஃபர்ஸ்ட் லுக் அது நாளைக்கு வருது. தமிழ்ல சூரிய ஹீரோ போல, தெலுங்குல அவர் ஹீரோ போல. என்ன ப்ரோ? இல்ல அவருதான். ஓகே 11/7 போட்டிருந்தாங்க, அவர் தான் ஹீரோவான்னு கேட்டேன். ஓகே அது எனக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருந்துச்சு. பட் போஸ்டர்ல சூரியன் அவரை தான் மெயினா வச்சிருந்தாங்கல்ல போஸ்டர்ல. சுஹாஸும் வச்சிருக்காங்க, சூரியனையும் மென்ஷன் ஆயிருக்கு அதுல. ஸோ எப்படின்னு தெரியல. அதே மாதிரி ரெட்ரோல வந்து அந்த கனிமா சாங்கோட அந்த ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஒரு ப்ரோமோ மாதிரி, மீன்ஸ் அந்த ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு 2 மினிட்ஸ் அந்த கனிமா சாங்கில் வர போர்ஷன் மட்டும். அதுக்கப்புறம் டிடி நெக்ஸ்ட் லெவல்லேருந்து சினிமாக்காரன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் சிங்கிள் லிரிக் வீடியோவா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படிக்கிறியான்னு ப்ரோ? இல்ல ப்ரோ, நான் ட்வீட் போட்டிருப்பேன்ல, அதை பார்த்து சொல்லுவேன். நரிவேட்டா அந்த படம், டொவினோ தாமஸ் படம், அது வந்து மே இந்த மந்த் ரிலீஸ் ஆகும் தியேட்டர்ஸ்ல. அது அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேட் சொல்ல மேபி மே எண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். STR 49 என்ன ப்ரோ என்ன தலைவா அது? சாரி ப்ரோ. எஸ் தலைவனே ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னங்க நீங்க தானே நல்லா பேசணும். STR 49 அந்த படத்தோட பூஜை கிளிம்ஸ் வந்திருக்கு. நான் ட்வீட் பண்ணி சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஓகே வாங்க அடுத்ததுக்கு போவோம். அதான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க யாரு பார்த்துட்டு இருந்தீங்களா இல்ல இப்பவும் பார்த்துட்டு இருக்கீங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் குக்கு வித் கோமாளி சீசன் 6 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு லான்ச் எபிசோட் இருந்துச்சு. ஆஃப் அப்டேட் தான், பட் இருந்தாலும் வந்து பாக்குறவங்களுக்காக நான் சொல்றேன். என்ன நான் பார்த்துட்டேன், பட் பாக்குறவங்களுக்காக சொல்றேன். போட்டிருந்தீங்க நீங்க முத்துக்குமரன் சப்போர்ட்டரா பரணி ப்ரோ? அப்படியெல்லாம் இல்லையா? ஏங்க இங்கேயும் வாங்க, ஏங்க தயவு செஞ்சு மாவீரன் உங்களுக்கு கெஞ்சி கேட்க விட்டுருங்க. போன சீசன்ல யாருக்கு ஓட் போட்டீங்க? நான் ஓட்டே போட்டது கிடையாதுங்க. ஓட்டே போடலையா? ஆனா ஓவர் டியூட்டி போட்டு பாத்தீங்க 24 மணி நேரம். அதுதாங்க, நான் பாப்பேன், ஷோ பாப்பேன், ஆனா ஓட் போடுறது அதெல்லாம் இல்ல. சரி, எலெக்ஷன்லயாவது ஓட்டு போடுவீங்களா? அது போடுவேன், ஓட்டர் ஐடி இருக்குல்ல. இல்ல நம்ம சரண் வந்து இன்னமும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு முத்துக்குமாருக்கு. பின்னாடி ட்வீட்டை பார்த்து எனக்கு பர்சனலா தெரியும் யா, முடியாத அவர் பர்சனலா தெரியும் யா. இல்ல அவர் ஜெயிச்சே போயிட்டாரு, இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது உனக்கு இன்பிட்டா இருக்கிறதுதான் பிரச்சனையா, நான் எடுத்துறேன். என்னங்க ஒருத்தர் பேசி ஏமா இப்படி பண்றீங்க?
அவர் போஸ்ட் அப்புறம் வந்து நேத்து இந்த ஆண் பாவம் பொல்லாதது ஒரு இது விட்டாங்க, அதை யாராவது பாத்தீங்களா? ஆமா அதை பத்தி நேத்தே பேசுனீங்களா? பேசிட்டோமே ப்ரோ, நீங்க இல்லையா? சூப்பர் தலைவா. ஆமா நேத்து நான் வரல, சாரி. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா அதே மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து த்ரிஷா பர்த்டே. அத சொல்லுங்க முதல்ல. தலைவிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க எல்லாரும். வாழ்த்துக்கள். So, ஆதிக் upcoming ப்ரீ project ப்ரொடக்ஷன் meeting. ஆதிக் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாரு சொல்லிட்டாங்களா? பிரகாஷ் என்னது? கேட்டா ஒன்னும் சொல்லுவாரு. ஆதிக் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க, நுங்கம் பக்கத்துல தான் ஆபீஸ் ஏதோ போட போறாங்க. சூப்பர் ப்ரோ. பிரகாஷ் ஒன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா? இருங்க, அவர் இப்பதான் மழையில இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். 64 அவர் தான் பண்றாரு, அது மட்டும்தான் நமக்கு, வேற எதுவுமே நமக்கு தெரியாது. இல்ல மியூசிக் டைரக்டர் மட்டும் சொல்றாங்க அது அனி போவாரு, அப்படி ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு, அதனால கேட்டேன். ப்ரீ ப்ரொடக்ஷன் நுங்கம் பக்கம் ஆபீஸ் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இன்னும் எப்படியோ 2 நாள்ல ஆபீஸ் போட்டுருவோம். சரி, ஓகே, நைஸ். அடுத்து சொல்லுங்க பரணி ப்ரோ. என்ன டெய்லி ஐஎம் கேம்ல இருந்துட்டு ஒவ்வொரு ஆளையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, என்ன கதை? பெரிய படமோ? அது பெரிய படம் தான் ப்ரோ. நான் இன்னைக்கு வந்து ஒரு மலையாளம் ஃபிலிம் பார்த்தேன், அது வேணா சொல்றேன். மேபி யாராவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்களேன். ஹவுஸ் பண்ட ஒசியத்து, அது கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்னு கூட எனக்கு தெரியல. இல்ல புரியல, திருப்பி சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஹவுஸ் அண்ட் ஹவுஸ் பண்ட ஒசியத்து, அது கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்னு எனக்கு தெரியல. பட் நல்லா இருக்கே டைட்டில். பட் இருந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல விஷால் ப்ரோ. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் கொஞ்சம் வந்து பேஷன்ஸ் தேவை. ஏன்னா அந்த கேரக்டர்ஸ்லாம் செட் பண்ணி என்ன இதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போகும். பட் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல, ஜானர் லைட்டாக அப்படியே சேஞ்ச் ஆகும், த்ரில்லர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து எங்கேயுமே போர் அடிக்காமல் கொஞ்சம் இன்ட்ரீகிங்காக இருந்துச்சு. அடுத்து எப்படி போவாங்க, அடுத்து எப்படி போவாங்கன்னு சொல்லி. எனக்கு எங்கேயுமே பெருசாக அதுக்கப்புறம் போர்லாம் அடிக்கல. என்னடா இதுன்ற மாதிரி ஒரு டீசெண்டான கிரைம் த்ரில்லர். அது பெருசா எங்கேயும் பேசப்படல. தியேட்டர்ல வந்த எதுலங்க இருக்கு? அமேசான் பிரைம். ஓகே தலைவா, டன். எனக்கு டீசெண்டா இருந்துச்சு. ஸோ யாராவது ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. நான் இப்போதான் வந்து சரி இன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி இந்த அக்ஷய்குமார் படம் ஸ்கை ஃபோர்ஸ், அது ஒரு 40 நிமிஷம் பார்த்துருக்கேன். அது நல்லா இருக்குன்னு. ஆமா ஆமா, நான் அது எனக்கு விஎஃப்எக்ஸ் மட்டும் சில இடத்துல நல்லா இருக்கு, சில இடத்துல கேவலமா இருக்குது. மற்றபடி ஓகே தான். எனக்கு பார்க்க போர் அடிக்காம போகுது, நல்லா தான் போகுது, ஓகே தான். நான் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு தான் சொல்லணும் எப்படின்னு சொல்லி. இவரு யாக்குசா ரெய்டு 2 பாத்துட்டீங்களா? எப்படி இருக்கு? என்ன படம்? ஓவர் டியூட்டி இன்னைக்கு ரெய்டு 2 பாக்குறேன். நாளைக்கு ஏதாவது பார்க்க முடியுதான்னு பாக்குறேன். நான் அந்த ரெட்ரோ மட்டும் தான் பார்த்துருக்கேன். டூரிஸ்ட் ஃபேமிலி அன்இமேஜினபிள் புக்கிங் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. எஸ், மதுரையில நிறைய தியேட்டர் ஹவுஸ்ஃபுல். அங்க கேரளா நல்லா ஓடுது. அதுதான் அவ்வளவு நல்லா இருக்கா ப்ரோ? டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா இருக்கு தலைவா, ஒரு ராதாமோகன் படம் மாதிரி இருக்கும் தலைவா, நல்லா இருக்கும். இங்க ஷோஸ் ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க, ஆனாலும் ஓரளவு நல்ல புக்கிங்ஸ் தான் கம்பேரிட்டிவ்லி. இந்த ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளவு புக்கிங்ஸ் வர்றது பெரிய விஷயம் ஆக்சுவலா. சரண் ப்ரோ கேக்குதா? கேக்குது. நீங்க கார்த்திக் சுப்ராஜ் அஜித் கூட்டணி வேணாம்னு சொன்னீங்களா? நீங்க சொன்னது 100% நானும் சப்போர்ட் பண்றேன். யார் கேரக்டர் கூட போட்டா அஜித் கூட வேணாம். வர ஃபீட்பேக் தான் பார்த்தா இப்பதான் ஏதோ தலைவன் கொஞ்சம் கொஞ்சமா இதாகிட்டு போறாரு. நீங்க அன்னைக்கு சொன்னது ஏற்புடைய தான் இருக்குன்னு சொல்ல வரப்ப அதுதான். இதுதான் ப்ரோ நானும் சொன்னேன், அதுக்கு போட்டு கடிச்சு. அது இல்ல ப்ரோ, கரெக்ட் தான். 100க்கு 200% கரெக்ட் தான். நமக்கு வேணாம் சிவாஜி அவன்ற மாதிரி, அவன் வேணாம் சிவாஜி, அவன் செகண்ட் ஹாஃப் ஒழுங்கா எடுக்க மாட்டான். இப்பதான் நோட்டீஸ் பண்ண டூரிஸ்ட் ஃபேமிலிங்க ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நாளையில இருந்து. அத சொல்லுங்க.
எங்க வீட்டு பக்கத்துல எல்லா மெயின் ஸ்கிரீனும் ரெட்ரோ ஓடுது, அதனால போவே பிடிக்கல. நல்லா இருக்குன்னு சொன்னா கூட சின்ன ஸ்கிரீன்ல தான் படம் பார்க்கறதுக்கு வீட்டை பார்த்துட்டு போயிடலான்ற மாதிரி. சரண் ப்ரோ, அதனாலதான் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா இங்க பிஆர் ஃபோரம் மால்ல வந்து ரொம்ப சின்ன ஸ்கிரீன் தான் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ப்ரீமியர் ஷோ இருக்குன்னு சொல்லுவோம், ப்ரீமியர் ஷோனா கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன் போடுவாங்கன்னு சொல்லி தான் பரவாயில்ல, உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி போய் பார்த்தது. சின்ன ஸ்கிரீன்ல பார்க்கவே ஒரு ஆனா சரண் ப்ரோ, அந்த படம் நீங்க சின்ன ஸ்கிரீன் கூட்டமா இருந்ததுன்னா போங்க, அது ரொம்ப தியேட்டருக்குலாம் பாக்குறப்ப நல்லா இருக்கும், ஜாலியா. டைம் இருந்தா போங்க. டைம்லாம் இருக்கு ப்ரோ. அந்த சின்ன ஸ்கிரீன்ல ப்ரீமியமே கூப்பிட்டாங்க ப்ரோ. நம்ம தான் எதுக்கு குட்டி படத்துக்குலாம் அதுக்குள்ள இந்த மூவி பத்தி இருக்காருல, அவரு சொன்னாரு வரியா ப்ரோ அப்படின்ட்டு. வேணா ப்ரோ அப்படி. ஏன் ப்ரோ மிஸ் பண்ணிட்டீங்க? சூப்பர் படம், மஸ்ட் வாட்ச், போய் பாருங்க. இல்ல பெரிய ஸ்கிரீன்ல போட்டா போயிடுவோம் ப்ரோ. இன்னும் லாங் தான் எங்கேயாவது போனோம். எல்லாமே ரெட்ரோ ஓடுதுல. ஐயோ, உனக்கு சாதகமா சொன்னாலும் சிரிக்கிற. என்னையா உண்மையாலே ரெட்ரோ தான் ஓடுது எங்க வீட்டாண்ட. கங்கால ரெட்ரோ போகுது மெயின் ஸ்கிரீன்ல, சண்முகால ரெட்ரோ போகுது. அவர் அதுக்கு சிரிக்கல, அவர் வேற ஒண்ணுத்துக்கு சிரிக்கிறாரு. கரெக்ட். ஏதாவது ஒரு ஷோ மாத்தி கொடுத்தா கூட போய் பார்த்துட்டு வந்துடலாம். பிரேம்ஜி சொன்னா கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் அடுத்த கட்ட பிளான் என்ன எல்லாருக்கும்? மே 16 தான் அதுக்கப்புறம் தியேட்டரு. நான் இந்த வாரம் போவேன். என்ன படம் வருதுங்க? 3 படம் வருது. பட் நான் என்ன முடிவு பண்ணல எது பார்க்கறது அப்படின்னு சொல்லி. மேபி படக்களம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு, அதுதான் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, பார்ப்போம். அப்புறம் பரணி படம் தொடரும்ல தாண்டுவார்ல, அது வீடியோ ஒண்ணு போட்டிருந்தீங்களா, நான் பார்த்தேன். அது என்ன படம் ஆக்சுவலா? அது பழசு தளபதி தினேஷ்லாம் இருக்காப்ல. இல்ல எனக்கு படம் பேர் டக்கு ஞாபகம் வரலைங்க, சாரி. நான் மெசேஜ் பண்றேன் தெரிஞ்சா. ஆனா அந்த 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 ஃபைட் சீக்வன்ஸ்ல இருந்து தான் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து ரொம்ப ஐகானிக் சீன். விஷால் ப்ரோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களை டைப் பண்ணி ஜிபியூ ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. யாரு? விஷால் ப்ரோ. என்கிட்ட படம் தான் ஹிட் ஆச்சுங்க. அவர் எதுக்கு இன்னைக்கு நீங்க வலைபேச்சு டாபிக் எழுதிங்க, நீங்க வலைபேச்சுல இதுதான் டாபிக், அதனால உங்ககிட்ட கேக்குறாரு. நீங்க வலைபேச்சு ஃபேன். அவன் ஒவ்வொரு ஸ்டேட் கலெக்ஷன் சொல்லி ஓவராலா சொல்லும் போது அவன் சொன்ன கலெக்ஷன் கம்மியா வருது. இல்ல அது இல்லாம அவங்க தமிழ்நாடு கிராஸ் மட்டும் தான் சொன்னாங்க, ஷேர்லாம் அவங்க சொல்லவே இல்லை. எப்பயும் சொல்லுவாங்க. இது ரொம்ப பயாஸ்டான சொல்றேன். கொடுத்த காசு வேலை பார்த்துட்டான் ப்ரோ. விடுவோம், பாவம் வயிற்று பொழுது உழைக்கிறான் அவனை போயிட்டு. இந்த ஒரு பாட்டு நான் கனிக்கு போட்டேன். இந்த ஐயோ நான் மறந்துட்டேன், 5க்கும் 10க்கும் அப்படின்ட்டு ஒரு அம்மா பாடுவாங்க. அது என்ன படம் அம்மா வீடா? ஐயோ நல்ல பாட்டு. தெரிஞ்சுக்கவும் மாட்டீங்க என்ன ப்ரோ? சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரவே கூடாது, வழங்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. விஜய் வந்ததுக்கு அப்புறம் விஜய்க்கு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு, வேற லெவல், எங்கேயோ போயிட போறாரு. அதுக்கு முன்னாடி பயங்கர எகென்ஸ்ட், சினிமாக்காரன் எதுக்கு அரசியலுக்கு வரணும், முட்டாள் ரசிகரா இருக்காங்க, வரவே கூடாது அப்படி இப்படின்னு இருந்தாரு. பயங்கர இங்க விபியை பத்தி பேசினாலே அண்ணன் இன்னும் சரி, அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம கிடைக்கல. அண்ணன் சாரிண்ண. ஆமா, அவங்கள மறந்துருவோம். இங்க வந்தாலே நம்ம படையப்பா ரஜினி மாதிரி ஆயிடணும். அதை நாங்க பார்த்தோம், ஆனா அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி ஆயிடணும். நம்ம வேணாம். அடுத்து சொல்லுங்க, வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்? ஹிட் 3 போய் பார்த்தேன் நேத்தி. ஹிட் 3 பாத்துட்டீங்களா? தமிழ் டப் ஒரு டவுட், ஹிட் 1 ஹிட் 2 பார்த்தாதான் ஹிட் 3 புரியுமா? அவசியம் இல்ல தலைவா, இல்ல அவசியம் இல்ல தலைவா. பார்க்கணுமா? ஓகே இல்ல தேவையில்ல ப்ரோ, அதெல்லாம் தேவையில்லை, அது ஆல்ரெடி பிளாக் பஸ்டர். ஓகே ஆமா, பாக்க நல்லா இல்லன்னு ஏதோ இவரு சொல்லிட்டு இருந்தாரு. எப்படி இருந்தது? நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே. இல்ல எனக்கு தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. மகேஷ் ப்ரோ நீங்க வன்மத்தை கேட்க கூடாது மகேஷ் ப்ரோ. நோ. ஆமா, நானியோட டப்பிங் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. யார் பண்ணாங்கன்னு தெரியல, கிட்டத்தட்ட அவர் வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. கடைசியில வர கேமியாவும் ஓகே. ஆனா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எனக்கு கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு.
எனக்கு இங்க ஷோ டைம்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நைட் ஷோஸ் தான் கொடுத்துருக்காங்க தெலுங்கு. மலையாளம் அங்கதான் தொடருமே மஜாவா ஓடிக்கிட்டு இருக்கேன். தொடரும் தமிழ் டப்பிங் வேற வருது போல தலைவா. ஆமா. இப்போ நல்லா ஓடட்டும். நல்ல விஷயம். அதான் பிரகாஷ் ப்ரோ வந்து போய் பாக்குறேன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோவா சூப்பர் யார் சூப்பர். சொன்னா தெரியலையே. ஏங்க எம்ஐ மே 16 மே 16 29 எம்ஐ. 17. ஓகே ப்ரோ ஓகே அந்த ஓகே. அந்த வீக்கெண்ட் ஹோல்சமா இருக்க போகுது ப்ரோ. சந்தானம், சூரி. நமக்கு ஒரு வாரம் முன்னாடியே ப்ரோ. ஜாலியா இருக்கும். நமக்கு ஒரு வாரம் முன்னாடி. ஆமா 17. ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு. அதுக்கு வெயிட்டிங். அந்த படத்துக்கும் அந்த வாரம் நல்லா போயிடும். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் அது ட்ரெய்லரை பார்த்தாலே இது இது இருக்கிற இப்ப இருக்கிற ஜென்சி எல்லாரையும் சாவடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன வரண்டா இருங்கடா நாங்க யாருன்னு காட்டுறோன்ற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. எது ப்ரோ? ஃபைனல் டெஸ்டினேஷன். பட் அங்க ரிலீஸ் ஆதாங்க 9th ரிலீஸ் ஆதா? இங்க எப்படியும் கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். வரும் இந்தியால ரிலீஸ் ஆகும். நம்ம ரிலீஸ் தெரியல நமக்கு. ஆனா ப்ரோ நல்லாதான் ப்ரோ. சின்ன வயசுல தான் ப்ரோ இந்த ஸ்விம்மிங் பூல்ல ஒருத்தன் காசு மாட்டிங்க எடுக்க போவானே. ஐயோ 15 மே அம்மா. ஷோல 15th மே போட்டிருக்கு. ஓகே ஓகே. ஆனா எனக்கு அது நான் பார்க்க மாட்டேன். நாங்கெல்லாம் அதை பார்க்கணும்னு ஆசையே இல்லை எனக்கு. அது சாலா ஆள விடுற இது ஃபைனல் டெஸ்டினேஷனா? ஆமா ப்ரோ எனக்கு. ஆமாங்க. மார்க்கோவே பாத்துட்டீங்க. அது ஒரு சப்ப மேட்ரு. ஏங்க மார்க்கோ எங்க எப்படி கம்பேர் பண்றீங்க பாருங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன்ல பாருங்க. அனகோண்டா அது என்ன அந்த படத்துல அனகோண்டா பாம்பே எனக்கு அட்டைப்பூச்சி மாதிரி. இது வேறு நல்ல பாம்பு எனக்கு மண்புழு மாதிரின்னு. மார்க்கோ இப்ப கடைசி 40 நிமிஷம் அப்படி இருக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் படமே இல்லங்க அப்படி இருக்கும். கண்ணமுடி வித்தியாசமா. ஏங்க உண்மையிலேயே நான் மார்க்கா. ஆனா பரணி ப்ரோ எனக்கு என்ன தெரியுமா ஆசை, ஆதி என்ன கூட்டு போய் உட்கார வைக்கணும். ஃபைனல் டெஸ்டினேஷன் வானே போவோம் அப்படின்ட்டு. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபைனல் டெஸ்டினேஷனோட பிளஸ் வந்து அந்த ஸ்லாஷர். அதுல அந்த பயம் தான். இப்போ நடந்துட்டு இருக்கிறப்ப ஷார்ப்பா ஏதோ ஒரு பொருள் இருக்கும், தண்ணி சொட்டு சொட்டா சிந்திட்டு இருக்கும், காலை அதுல வச்சிருவானோ, ஐயோ சுவிட்ச போட்டுருவானோ, அந்த பயத்தை நம்ம கடத்துவானுங்கல்ல. அதுதான் அது ஃபைனல் டெஸ்டினேஷன்ல அதோட பிளஸ். அதுதான் அது ட்ரெய்லர்ல நீ கூட ஒரு ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருந்த அந்த வுட்லாக் போறது ட்ரக்ல. அது எப்ப எனக்கு அந்த ஹைவேல போனாலும் அதை பார்த்தாவே பயமா இருக்கும். நல்லா இருக்கும். அது பின்னாடியே போக மாட்டேன். ரொம்ப இல்லைங்க. நான் பேனா பேக்கெட்ல பேனா வைக்கும் போது மூடிதான் வைப்பேன். ஒரு பென்சில் ஷார்ப்பா இருந்துச்சுன்னா கூட அது அப்படி ரப்பர்ல சொருகி வச்சிருவேன். இப்படி பண்ணிட்டு இருப்பேன் அந்த படத்துல. இல்ல இப்போ இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் ட்ரெய்லர் பார்த்தப்ப கூட அப்படிதான் இருந்துச்சு. ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும், ஆனா அது வேற விதமா தான் வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க, சாகடிப்பாங்க. ஸோ அந்த ஒரு இது என்ன சொல்ல, கொஞ்சம் வந்து நம்மளை வந்து இது பண்ணிட்டே வச்சிருக்காங்கல்ல சஸ்பென்ஸ்லயே. அந்த ஃபேக்ட் எனக்கு ஆமா எனக்கு தெரிஞ்சு தலைவா எல்லா படமும் நம்ம ஊர் டப்பிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தமிழ் டப்பிங்ல பார்த்த மாதிரி தான் ஞாபகம். இல்ல நான் பார்த்தது இல்ல. ஆனா நான் மார்க்கோ வந்து பார்த்தது வந்து அது வந்து அவ்வளோ இதா இருக்கும்னு தெரிஞ்சு நான் போய் தலையை கொடுக்கல. ஓகேவா, அவ்வளோ இதா இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் தலையை கொடுத்துருக்கவே மாட்டேன் அந்த படத்துக்கு. சீரியஸா சொல்றேன். நான் டிஜிட்டல்ல வரட்டும் மேபி மோஸ்ட் வயலன்ட் ஃபிலிம் தானங்க அது அட்வர்டைஸ்மென்ட் பண்ணதே மார்க்கோவ. அதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்காது. உன்னி பேரை மட்டும் அப்படி என்ன பண்ணி வச்சிருக்க போறாங்க போய் பாப்போன்னு ஒரு ஆர்வத்துல போயிருக்காரு. அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப ஹிட் 3 ஒண்ணுமே இல்ல பரணி ப்ரோ. ஹிட் 3 எல்லாம் ரொம்ப மைல்டான வயலன்ஸ் தான் மார்க்கோவை கம்பேர் பண்றப்ப. நான் இது வரைக்கும் மார்க்கோ தான் எனக்கு இந்தியாலே மோஸ்ட். மார்க்கோ, ராக்கி. செதறிட்டேன். சாணி காகிதத்தையும் நான் சேர்த்துப்பேன். இல்ல விஷால் ப்ரோ, இதெல்லாம் கம்பேக்கா ஏத்துக்க முடியாதா ரெட்ரோலாம்? அதான் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன், நம்மளும் ஒரு ஆல்பா மேலுக்கு சந்தீப் ரெட்டிக்கு போன போடுறோம், படம் பண்றோம். இன்னைக்கு வேற இந்த மனுஷன் வேற ஸ்டோரி ஷேர் பண்ணிருக்காரு, டாங்லி இந்தியாவுக்கு வர மாதிரி. எதுக்கு ஸ்பிளிட்டுக்கு தான் வராரா என்ன கதைன்னு தெரியல. நல்லா இருக்கும், பார்ப்போம். அப்புறம் பரணி, நீங்க இவர டூரிஸ்ட் ஃபேமிலி டீம் எல்லாம் பாத்தீங்களா? கொச்சின் வந்திருந்தாங்களா? போட்டோ எல்லாம் போட்டிருந்தீங்க. நான் வெங்கட்ரமணன் கூட மட்டும்தான் போட்டோ எடுத்தேன். சசிகுமார் கூட போட்டோ எடுத்தேன். மற்றவங்களெல்லாம் மீட் பண்ணேன். ப்ரொடியூசர் மீட் பண்ணேன், பேசினேன். டைரக்டரை மீட் பண்ணி பேசினேன். அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணி பேசினேன். அவ்வளோதான். நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க மலையாளத்துல இருந்தும். பட் பார்த்தேன், அவங்கள்ட்ட பேசல. ஆனா டைரக்டர் உன்னி முகுந்தன் பேசினதை பார்த்தேன் பாருங்க ப்ரோ. ஆமா அவரும் அங்கதான் நின்னுட்டு இருந்தாரு. அவரும் படம் பார்த்தாரு. சூப்பர் சூப்பர். அவரு பரதோஜனகன் இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு, அந்த டைரக்டரோடது பார்த்தேன்.
அவர்கிட்ட பரதராகன் கேக்குறாரு 25ல டைரக்டர் ஆயிட்டீங்க, இவ்வளவு சீக்கிரம் ஆகும்னு நினைச்சீங்களா? இதை விட சீக்கிரம் ஆகும்னு நினைச்சேன் சார், பட் ஆனா கோவிட் வந்ததுனாலதான் கொஞ்சம் இதுவாயிடுச்சு, இல்லைன்னா இன்னும் சீக்கிரம் படம் பண்ணிருப்பேன் அப்படின்னாப்புல. ரொம்ப கான்பிடென்ட்டா நல்லா பேசினாப்புல, நல்லா இருந்துச்சு எஸ். அந்த இன்டர்வியூ. அப்புறம் வந்துட்டு இது நான் ரொம்ப அனிருத் ஃபேன், சாரி பரணி ப்ரோ இது மட்டும் முடிச்சிடுறேன். அப்புறம் வந்துட்டு ரொம்ப அனிருத் ஃபேன்ஸ் யாராவது ஒரு இன்டர்வியூ எல்லாம் பார்க்காம வந்தீங்கன்னா, இவர் சுதீரோட பொது சேனல்ல இன்டர்வியூ, அனிருத்தோட 60 minutes இன்டர்வியூ இருக்கு. அது அந்த கூலி மேட்டர் மட்டும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் இன்டர்வியூமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைம் இருந்தா அதையும் பாருங்க. நானும் அனிருத் ஃபேன் தான், பட் அந்த இன்டர்வியூ பார்க்கல, கூலி பார்ட் மட்டும் பார்த்தேன். ஓகே, நல்லா பேசியிருக்காப்ல. ஆக்சுவலா சென்னை போனா அவரை பார்க்கலாம், பட் எங்க சென்னை போற பிளானே நடக்க மாட்டேன். சென்னை போனா அவரை பார்க்கலாமா? என்ன கதை அது? அது ஒரு நீங்க இப்ப சொன்னீங்கல்ல கோவிட் டைம்லயே நான் பார்க்க வேண்டியது, ஆனா இன்னும் பார்க்கல அவரை. அப்படியா? நான் கோவிடுக்கு அப்புறம் சென்னை போல, கோவிட் டைம்லயே பார்க்க வேண்டியது, பட் கோவிட் வந்ததுனால பார்க்க முடியல. பட் மேபி அடுத்து ஏதாவது பாருங்க, ஒரு நைட் 2 மணிக்கு போங்க, அவரெல்லாம் நைட் பேர்டு, அவரு நைட்டு தான் ஒர்க் பண்ணுவாப்ல. அவ்வளோ அப்படிலாம் இல்ல ப்ரோ, பாப்போம் ஏதாவது முடிஞ்சா சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா. தெரிஞ்சவரா ப்ரோ? ஏங்க நீங்க வேற, அவங்க அனிருத் ஃபேன் கிளப் இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தவங்கள தெரியும், ஒரு முக்கியமான ஃபேன். ஸோ அவங்க மூலியமா மேபி சான்ஸ் கிடைக்கலாம் பார்க்கறதுக்கு. சூப்பர். அப்புறம் நீங்க பிரகாஷ் அண்ணா மேட்ச் போயிட்டு இருக்கு, நான் ஏதாவது சொல்லணும்னா இப்பதான் போன ஸ்பேஸ்ல சொன்னேன், அடுத்த பாலே அவுட் அந்த மனுஷன். தயவு செய்து விஷால் சொல்லிடாதீங்க, எதையும் சொல்லிடாதீங்க. இல்ல ஏதாவது நீங்க உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க, அதை நான் சொல்லிட்டு போறேன் சந்தோஷமா. நல்லா ஆடினாரு பிரப்சிபரன்னா, அடுத்த பால் அவுட். கொடுமைங்க. ஆனா சை, என்னத்த சொல்றது, எங்க போய் உட்காந்து அழுகுறதுன்னு தெரியல. பிரகாஷ் இல்லையா அவரு ஸ்பேஸ்ல பேசவே இல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். இல்ல அவரு வெளியே இருக்காரு, மழை பெய்யற சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு, வெளியே இருக்காரு. ஆமா அண்ணன் ஃபேமிலி மேனுங்க, அவரை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? கடையை திறந்து வச்சுட்டு போயிட்டாரு ஒரு பாட்டுக்கு. நீங்க பாருங்க, ஆகாஷ் ப்ரோ வந்திருக்காரு. என்னாச்சு? இல்ல என்னாச்சு அண்ணா, நல்லா இருக்கீங்களா அண்ணா? ஏதாவது ஆளே காணோம். இல்ல அதுக்கப்புறம் ஒரு விசால் இருந்தாரா, அவர் பாத்துக்குவாரு சொல்லி ஒரு 2 நிமிஷம் இப்பதான் மைக்க கழட்டினேன், கீழே கழட்டி வச்சேன் ஹெட்செட்டை. அது வரைக்கும் இருந்துச்சு, இப்பதான் 2 செட்டு வந்து அடுத்த வீட்டுக்கு போயிருவோம் தான். ஓகே அண்ணா, மேட்ச் போயிட்டு இருக்கு, ஏதாவது சொல்லணுமா? நானு உங்களுக்கு ஏதாவது இல்ல 3 நாளா நீங்க எதுவும் சொல்லல, நீங்க இல்லாதனால 3 நாளா பயங்கர தோல்வி. இன்னைக்கு இனிமே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, இருங்க ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கே தெரியல மேட்ச், இருங்க நானும் ஃபர்ஸ்ட் அதை ஒரு செகண்ட் பேட்டி பார்த்துட்டு வரேன். பாருங்க, தெரிச்சிட்டு இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. ஆனா இப்ப நான் சொல்றதெல்லாம் நடக்குதுன்னா பிரகாஷ் அண்ணா எனக்கு ஒரு ஷேர் நீங்க கொடுக்கணும், நான் சொல்றதெல்லாம் நடக்குது. கண்டிப்பா கடைசியா நடக்கும். ஃபர்ஸ்ட் இப்ப நான் ஃபர்ஸ்ட் இதை கேட்டு என்னன்னு பாத்துட்டு வந்து உங்கள்கிட்ட என்ன உதவி தேவைங்கிறத சொல்றேன், இருங்க. சரிண்ணா, ஓகேண்ணா. ரொம்ப சீரியஸா பேசுறாரு அண்ணன். அந்த ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்காங்கண்ணா. அந்த மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங் ட்ரைலர் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. நீங்க அந்த அனிருத் அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லுங்க தலைவா. டவுட்டா இருக்கு. அனிருத் இன்டர்வியூ சொன்னீங்க, அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் இன்டர்வியூ வந்திருக்கு, அதுவும் சூப்பரா இருந்துச்சு அவர் சேனல்ல. போஸ்ட் கட் கிளாரிட்டி, ஆமா ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதையும் பார்த்தேன். ரெட்ரோ பத்தி பேசியிருக்காரு. ரெட்ரோ படம் நல்லா ஒர்க் ஆனவங்களுக்கு அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா போய் பாருங்க, நல்லா டீடைல்டா பேசியிருக்காப்ல, நல்லா இருந்துச்சு. பரணி ப்ரோ க்ரூஸ் அடுத்து எதாவது பண்ணுவோம் நீங்க, அந்த மனுஷன் எங்க இதுக்கு போயிடுவாருங்க, அந்த படம் பேர் என்ன மறந்து போச்சே, இந்த ஃபிளைட் ஓட்டுவாரு, ஐயோ ரொம்ப நல்ல படம், பேர் என்ன? டாப் கன் அடுத்த பார்ட் எடுக்க வேண்டியதான், கிளம்புப்பா இந்த பிரான்சைஸ் முடிச்சாச்சு, அதான் அடுத்தது போவோன்ட்டு எம்ஐ கூட பேசிட்டு இல்ல இருக்கா, சொல்றேன் நிஜமாவே ஸ்பேஸ்ல போய் ஏதோ படம் எடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்களே. என்ன வேணாலும் பண்ணுவாருங்க அந்த ஆளு. ஆனா இவர்கிட்ட ஜேபிக்கு பேசிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனா போக மாட்டாரு. ஏற்கனவே இவர் ஜேம்ஸ் பாண்டுக்கு போய் கேட்டிருக்கப்ப அவங்க ஏதோ மறுத்ததாகவும் இத்தனை வயசுக்கு அப்புறம் அவருக்கு ஜேம்ஸ் பாண்ட் செட் ஆகாது. பிளஸ் அதே மாதிரி கேரக்டர் இதுல பண்ணிட்டாரு மிஷன் இம்பாசிபிள்ல, செட்டே ஆகாது. ஆமா ஆமா ஆமா. சரி ரைட் விஷால் ப்ரோ, இப்பதான் மேட்ச் டீ பார்த்து வந்தேன். பூரான் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நினைச்சு நிப்பான்னு மட்டும் சொல்லுங்க ப்ரோ. பூரன் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சு நிப்பாரு. மனசாட்சியே ஏங்க ஓகே, நான் எதுவும் சொல்லல, தனியா வந்து ஆடியோ மெசேஜ் போடுறேன்.
என்ன இறக்கிது யாருக்கு சொன்னோன்னு இறக்கலாம் செய்யுது. பரணி ப்ரோ ரொம்ப நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க போலீங்க, பாத்துங்க. அப்படிலாம் கிடையாது. சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவ்வளவு பெருசாலாம் நான் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. சரி சரி ஓகே. அப்புறம் இங்க சாரி மதுரை நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஒன்னு சொல்லிக்கிறேன். வெற்றி தேட்டர் கீழே விஆர் கேமிங் திறந்துருக்காங்க. நானும் ஆதியானெல்லாம் போயிட்டு பவுலிங் எல்லாம் விளையாண்டோம். ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைங்களெல்லாம் கூட்டு போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. மதுரை சைடு வரீங்கனாலும் ட்ரை பண்ணுங்க, ஜாலியா இருக்கு. எவ்வளோ ப்ரோ ஃபீஸ்? அது வந்துட்டு இல்ல தலைவா, ஒவ்வொரு கேமுக்கும் கார்டு தான். எனக்கு ஒரு கார்டு கொடுத்தாங்க. இப்ப பவுலிங் வந்துட்டு 10 ரவுண்டு 250 ரூபா ஒரு ஆளுக்கு. அப்புறம் அது ரேசிங் இருக்கு, அந்த பைக்லயே உட்காந்துட்டு ஓடுற மாதிரி, அதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆசை. கிரிக்கெட் விளையாண்டேன், பவுலிங் விளையாண்டேன். ஆனா அங்க போனோம்னா காசோட போனோம். டக்குன்னு ஒரு ஆசை வந்துருதுங்க, ஒரு கேம்பிளிங் மாதிரி. சரி இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணலாமே, ஃப்ரெண்டுக்குலாம் ஃபோன் அடிக்கிறேன் ஒரு 1000 ரூபா அனுப்புன்ட்டு. அவன் இல்லன்ட்டான், நல்ல வேலை இருக்குதுன்னா அன்னைக்கு சதறி இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களெல்லாம் கூட்டு போனீங்கன்னா கொஞ்சம் காசோட போனீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்கு. இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மலா தான் போச்சு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரி மாதிரி தான் போச்சு, பரவாயில்லாம போச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா வந்து இருந்துச்சு. அதுவும் லைட்டா அரசியலும் பேசியிருக்காங்க. அந்த அரசியல் பேசினதுனாலே படம் நல்லா மக்களுக்கு ரொம்ப நான் பேசுற இதுதான் பிரச்சனையா இல்ல நான் பேசுற மொழி பிரச்சனையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு கடைசியில நான் சொல்றேன், அந்த டைலாக் சொல்றேன், எனக்கு பிடிக்கும் அந்த டைலாக். நான் பேசுற தமிழ் தான் பிரச்சனையா இல்ல நான் என்ன தமிழ் பேசுறேன்றது பிரச்சனையா, அப்படி வரும். ஏதோ தமிழ் பேசுறதுதான் பிரச்சனையாவோ ஏதோ சம்திங் வரும். அதுவும் நான் பேசுற தமிழ் பிரச்சனையா இல்ல பேசுறேன் சாரி தமிழ் பேசுறது பிரச்சனையான வரும் ப்ரோ. இல்ல இப்ப நான் கரெக்டா சொன்னேன். நம்ம அஜித் இல்ல யாரும் சொல்லக்கூடாது, யாரும் சொல்லக்கூடாது. நம்ம அஜித் குமார் சொல்லுவாரு, 3 நாளா டைம் பாஸ்ல அந்த படத்தை பாராட்டி தள்ளிட்டு இருக்காரு. சரி நானே சொல்லிடுறேன். நான் பேசுற தமிழ் பிரச்சனையா இல்ல தமிழ் பேசுறதே பிரச்சனையா? அதெல்லாம் வந்துட்டு இந்த நார்மல் ஸ்டோரி இல்லாம கடைசியில ஒரு பாலிடிக்ஸ் பேசுனதுனாலே இன்னமும் கூடுதலா எல்லாத்துக்குமே ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க படம். ஸோ வெளியே வரும்போது நிறைய சீன்ஸ் நான் வந்து செகண்ட் ஹாஃப்ல உளுந்து சிரிச்சேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம். அந்த டாக்டரோட இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கரெக்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீன் சென்னைக்கு வரும்போது அந்த டாக்டரை வந்து டச் பண்ணிட்டு தான் வருவாங்க. கடைசியில அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அவரை பேச வச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. அப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சின்ன பையனுக்கு தான் ரோல் அப்படின்ற மாதிரி. நான் கூட சசிகுமார் ஒன்றும் ரோல் இருக்காது அப்படின்ற மாதிரி இருந்தேன். அவரை சுத்தி தானங்க கதை ஃபுல்லாவே போகுது. அதே போல அந்த ராதாமோகன் அந்த அந்த அவர் படத்துல நடிச்ச 2-3 முக்கியமான கேரக்டர்ஸ் இந்த படத்துல நடிச்சதுனாலே என்னமோ நமக்கு அவர் மூவியை ஞாபகப்படுத்துது. அவர் இப்ப ஒரு காலத்துல சூப்பரா படம் எடுத்துட்டு இருந்தாரு. எல்லாரும் மக்கள் கூட்டமா போய் ரசிச்சுட்டு இருந்தோம், அப்ரிசியேட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி அந்த மாதிரி ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவங்க 2 பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த ஆதாமோகன் படத்துல நடிச்சிருப்பாங்களா, அவங்க 2 பேருமே இந்த படத்துலயும் நல்லா நடிச்சிருந்தாங்க. சிம்ரானுக்கு தான் கொஞ்சம் ரோல் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு மட்டும் தான் அப்படி தெரிஞ்சா என்னன்னு தெரியல. பட் அது கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா ஓடும், மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி வந்துட்டு ஃபாரின்ல எல்லாம் நல்லா கலெக்ட் பண்ணும் இந்த படம். ஏன்னா நிறைய இலங்கை தமிழர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நமக்கு இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸை வந்து இந்த படம் வந்து குறைச்சிருக்குங்கிற மாதிரி தோணுது. யூகே இந்த மாதிரி யூரோப்ல எல்லாம் நல்லா கொஞ்சம் போகும் இனிமேல். ஏற்கனவே நல்ல கலெக்ஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு டே பை டே. ஸோ இன்னமுமே நல்லா போகும் எல்லா கண்ட்ரிலயுமே. இந்த படம் வந்துட்டு ஒரு ஒரு ஹிட் படம். நம்ம அயோத்தி மாதிரி தமிழ்நாட்டிலேயே திங்கக்கிழமை ஷோ இன்க்ரீஸ் ஆயிருமா? இல்ல அதை விட நல்லாவே கலெக்ட் பண்ணுவோம் இது. ஷோஸை விடுங்க ப்ரோ, படம் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சீன்ஸு மெசேஜ் இது எதுவுமே பேச மாட்டேங்குது. ஷோஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு தான் 3 நாளாக போயிட்டு இருக்கீங்க. படத்துல ரசிச்ச விஷயத்தெல்லாம் சொல்லுங்க ப்ரோ.
சரி விடுங்க. அவரு சொல்ற மாதிரி தெரியல எனக்கு. அந்த பயங்கர யாராவது பேசுறீங்களா? பாருங்களா நல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னப்பதான் உங்க கண்ணுக்கு தெரியல. நான் வந்து ஷோன்னு சொன்னதான் உங்க கண்ணுக்கு தெரியும். நல்லா இருக்கு. இல்லங்க படத்தை ரசிச்சீங்க, நல்ல படம். இதே வார்த்தையே அது சொல்லியிருக்கமா, அவர்கிட்ட சொல்லல. நான் வந்து திங்கக்கிழமை ஷோ இன்க்ரீஸ் பண்றது நான் சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஒருத்தர் சொன்னா எனக்கு காது கேட்கல, சாரி. மாவீரன் நான் ஒரு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். ஃபாரின்ல நல்லா போகும் நான் சொன்னதுக்கு காரணம்னா அங்க நிறைய வந்து நம்ம இலங்கை தமிழர்கள்லாம் இருக்காங்க. தப்பு சொல்லல, அவரு என்னை சொன்னதுக்காக சொன்னேன், உங்களே நான் எதுவும் சொல்லல. சாரி. இல்ல சின்ன படங்கள் வந்து இந்தியால நல்லா போனாலும் ஃபாரின்ல கொஞ்சம் பெரிய ஹீரோஸ் படம்னா போகும். சின்ன படங்கள் மோஸ்ட்லி போகாதுங்கிற ஒரு இது இருக்குல்ல, அதை வந்து இந்த படம் பிரேக் பண்ணுங்கிறதுனால நான் ஃபாரின்ல நல்லா போகும்னு சொன்னேன். அரசியல் ப்ரோ, நான் உங்களை சொல்லல ப்ரோ. அவர் அஜித் குமார் படத்தை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாரு. இல்ல அவர்கிட்ட தான் சொல்றேன். அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் ஃபாரின்ல சொன்னது சொல்றாரு. உங்களையும் நான் சொல்லலைங்க, உங்களையும் நான் சொல்லவே இல்லை. அவர் சொன்ன மாதிரி என்னை ஒருத்தர் சொன்னார்ல, அதுக்கு சொன்னேன். நீங்க சொன்னீங்கல்ல அவர்கிட்ட ஏன் ஃபாரின்ல போறத சொல்றாரு, அதை சொல்ல அவருக்கு ஏன் அப்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்குதான் நான் சொல்றேன். நானு இல்ல, நான் ஃபாரின்ல எல்லா சின்ன படமே போயிடாரு. 2 பேரும் மாறி மாறி பஞ்சதந்திர படம் ஓட்டிட்டு விடுங்க. போயிட்டே இருக்கு. ஏங்க நேத்து 10 years of உத்தம வில்லன் ஒருத்தர் கீழே கமெண்ட்ல பேச சொல்லிருக்காரு. யாராவது பேசுனீங்களா? நடந்து முடிஞ்சு 4 நாள் ஆச்சு. கமல் ப்ரோ தான் கேட்டிருக்காரு. கமல் ப்ரோ நான் தனியா ஃபேமிலி வந்து சொல்லுங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி வெல் கம்பைல்டான ஒரு என்னது ஃபீல் குட், எல்லா கான்செப்ட்ஸ்லாம் கரெக்டா கம்பைல் பண்ணி நீட்டா அவரோட கருத்து என்ன சொல்லுமோ அது ஃபீல் குட்டா பண்ணிட்டாப்ல டூரிஸ்ட் ஃபேமிலி. அவர் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் ஷார்ட் ஸ்டோரி மாதிரி போச்சுன்னு சொன்னாரு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மேஜர் மூமெண்ட், அந்த அம்மா இறந்து போவாங்க இல்லையா, ஸோ அதுல ஒரு பெரிய ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க பாருங்க. அது ஒருத்தருக்கு வந்து தனியா இருக்கும்போது தெரியாதான் அவங்க இது இல்ல, அவங்க இறந்தப்ப யாரும் வீட்டுக்கு வரலன்னா அதோடைய வலி இருக்கு இல்லையா அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு, அது வந்து மிகப்பெரிய ஒரு வலி. அதை வந்து கரெக்டா காமிச்சிருக்காரு. சசிகுமார் வந்து டெய்லர் மேடு மாதிரிங்க கரெக்டா ஆக்ட் ஆயிட்டு. இல்ல பழைய சசிகுமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குட்டி புலி, அந்த பிசி சென்டர்ல எல்லாம் சில படங்கள் பட்டை கலப்புச்சு. சுந்தரபாண்டியன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு ரசிச்சுட்டே இருக்கலாம். எனக்கு வெற்றிவேலுங்கிற படம் கூட ரொம்ப பிடிக்குங்க. நல்லா பண்ணிருப்பாரு, ரொம்ப நல்ல படம். அதுவும் வந்து அருமையான படம். அப்புறம் தான் அவருடைய டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. 2-3 படங்கள் தான் அப்புறம் தான் பட்டை கிளப்பிட்டு இருந்தாரு. அதான் எனக்கு அவரை பார்த்த எனக்கு என்னமோ இன்னொரு விஜயகாந்த் மாதிரி தோணும். ஒரு நல்ல வெள்ளந்தியான மனுஷர், மதுரைக்காரரு அந்த மாதிரி. சோ அவர் ஜெயிக்கிறது ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இல்லைங்க, பேட்ட ஆடியோ லான்ச்ல ரஜினி நான் வாழ்க்கையிலே சந்திச்ச 2 பேர்த்துல நல்ல மனுஷன்ல சசிகுமார் ஒருத்தர் இருந்தாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை இது. இத்தனை வருஷம் வாழ்க்கையிலேயே ரஜினி சொன்னாரு. அப்படி உன்னிமுகன் தான் சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். இந்த ரொம்ப நல்லவர் அப்படின்னா அது அவருதான் தோணுது. அந்த கேரக்டர்ல வேற யாரையும் வச்சே பார்க்க சசிகுமார் என்ன 30-40 வருஷ கலை பயணத்துல சசிகுமார் மாதிரி ஒரு ஆளை சந்திச்ச 2 பேர் தான் என்ன அப்பா அப்படின்ற மாதிரி. ஆமா ஆமா. இப்ப அயோத்தியிலுமே காப்பான ஆடியோ லான்ச்ல கூட அவரு சொல்றாரு, அதனாலதான் செய்யறாங்க, சும்மா பேசலன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு காப்பான ஆடியோ லான்ச்ல. சூர்யாவை பத்தி சொன்னது சுத்தி சுத்தி வராரு, என்னன்னு கேளுங்க. அப்புறம் என்னையும் பேச வைக்க வேணாம்னு சொல்லுங்க. பேச வைக்கிறீங்களா? ஏங்க நானும் ரஜினி சூர்யாவை பாராட்டினாருன்னு சொல்லுங்க. பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுடுங்க. என்ன தலைவா, என்ன ஆச்சு தலைவா? ஒன்னும் புரியல தலைவா நமக்கு. புரியாத வரைக்கும் நல்லதுதான் தலைவா. அஜித் நீங்க டைம் பாஸ்ல பேசுறதோட எஃபெக்ட் தான் அது வந்து இங்க நடக்குது. உங்க ஃபேன் யாராலும் உங்க என்ன சொல்லிட்டேன், நான் உங்க ஃபேன் பல வாட்டி சொல்லியிருக்கேன். நான் உங்க ஃபேன், நீங்க பேசுறதுக்கு நீங்க விடுங்க, ஜாலியா பேசுங்க, அப்படியே தோன்றத பேசுங்க. இப்ப நான் ஏதாவது இழுத்துறேன், நான் என்ன சொல்றேன், ரஜினி காப்பான ஆடியோ லான்ச்ல பேசினாரு, செம்ம கூஸ் பம்ப்ஸ் எனக்கெல்லாம். ஏங்க இருங்க, விட்டுங்க விட்டுங்க. நான் யார் ஃபேனு? கமல் சூர்யா மியூச்சுவல். அப்ப என் தலைவனை எனக்கு பிடிச்ச தமிழ் சினிமாலே முக்கியமான ஒரு ஸ்டார் பாராட்டுறாரு. இந்த மூமெண்ட்ல அதை எனக்கு ஷேர் பண்ண தோணுச்சு, ஷேர் பண்றேன். சூப்பர் சூப்பர் தலைவா, நல்ல விஷயம். அவரை பாராட்டினாரு, சசிகுமார் வானுயர பாராட்டினாரு. ஏங்க சரிங்க விடுங்க, 2 பேருமே சூப்பர் சொல்லிட்டாருங்க. ஏங்க சரிங்க, 2 பேரும் சூப்பர். என்னங்க நடக்குதுங்க? எனக்கு அதான்
யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டுன்ற மாதிரிதான். அதான் கோவில் படம் மாதிரி போய்கிட்டு இருக்கு பரணி ப்ரோ. கோவில் படம் யாரு ஹீரோ நீங்க கேட்பீங்க, அடுத்து அது ஒரு சம்பவம் நடக்கும். இந்த தமிழ் ஆக்டர்ஸ்ல இருக்கிற எல்லாருமே நல்ல மனுஷன் தான், விடுங்க. அவ்வளவுதான். சூப்பர். செல்லக்குடி காட்டிட்டார் பரணி. அவ்வளவுதான். சூப்பர், நல்ல விஷயம். அடுத்து வேற யாரு? ராஜபாண்டியன் ப்ரோ வந்தாரு, ஏதோ பேச வந்தாரு அப்படின்னு நம்ம அமுக்கிட்டோம். ராஜபாண்டியன் ப்ரோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் கோச். அந்த டூரிஸ்ட் ஆகாஷ் ப்ரோ நீங்க சொல்ல வந்தீங்க. அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எப்பவுமே அது ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காவே காட்டுவாங்க அந்த சப்ஜெக்ட். ஆனா இந்த படத்துல அது ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு ஃபீல் குடாவே எடுத்துட்டு போயிருப்பாங்க. அது எப்படின்னே தெரியல. அது அவங்க அது அந்த 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 ஸ்னீக் பீக் ஒண்ணு விட்டாங்களே, அதுவே நம்ம மைண்ட செட் பண்ணிடுச்சா என்னன்னே தெரியல. இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபீல் குட் ஜோன்லயே தான் டிராவல் ஆயிருக்கும். அது சூப்பரா சொன்ன வார்த்தை செம்மையா இருக்கும். யார் உங்களுக்கு சொன்னது அகதின்னு, அதுவும் சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் இங்கே சொல்லியிருக்கேன். சரி, இதுக்கு மேல சொல்லலாம்னு சொன்னீங்களே, 3 நாள் ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ, இதுக்கு மேல ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னீங்களே. ஸ்பாயிலர் பேச போறேன்னு சொல்லிட்டு சொன்னா பரவாயில்லைங்க. அதனால 3 நாள் ஆச்சு நம்ம முன்னாடி. சரி, நடுவுல ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். விஷால் ப்ரோ ரொம்ப 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 நன்றி. என்ன ஏற்கனவே நம்ம செருப்பால அடிக்கிறாங்க. என்ன சாம இருந்த நீ வேற அசிங்கமா திட்டுறாங்க. இல்லங்க பாங்க எவ்வளவு பவர் தெரியுமா? யாருக்குமே இவ்வளவு பவர் நான் கேள்விப்பட்டது இல்ல. ஆனா நான் வந்து அளவலாவிய என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. பயங்கரமா இருக்கு. பூரன் அவுட் ஆயிட்டான். சந்தோஷம், பூரன் அவுட் ஆயிட்டான். விஷால் ப்ரோ அதுவும் 5 பாலுக்கு 6 ரன்னுங்க. அவன் கேரியர்ல இப்பெல்லாம் அவன் அவுட் ஆனது இல்லைங்கிற மாதிரி டக் அவுட்லாம் இருக்கான். ஆனா என்னன்னா பால் அடிச்சா 6 4 போகும். இன்னைக்கு பார்த்து எப்படியோ போக முடிச்சு விட்டீங்க போங்க. யாரும் கிரிக்கெட் அவர் சொல்ல சொன்னாரு, சும்மா சொன்ன. நம்மளோட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. விஷால் ஒரு கிளி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு, கிளி ஜோசிய மாதிரி. ஹலோ பிரதர், கேக்குதா? ஆமா, அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. கேக்குது தலைவா, சொல்லுங்க தலைவா. ஓகே ஓகே. முதல்ல ஸ்பீக்கர் அப்பயே அப்சர்வ் பண்ணிட்டீங்க, பட் ஆனா கேட்கவே ப்ரோ. இப்ப பிரகாஷ் ப்ரோ ஏதோ பேசினாரு, அப்பதான் எனக்கு கேட்கவே ஆரம்பிச்சது. சொல்லுங்க. ஓகே ஓகே, சொல்லுங்க தலைவா. இன்னைக்கு இந்த படத்துக்கு போனேன் ப்ரோ, ஃபேமிலி இது டூரிஸ்ட் ஃபேமிலி. செம நல்லா இருந்தது படம். ஆக்சுவலா ஹவுஸ்ஃபுல் ஷோ இங்க துபாயில. முத நாள் ஷோவே இல்லை, நேற்று 2 ஷோ போட்டிருந்தாங்க, இன்னைக்கு 10 ஷோ இந்த தியேட்டர்ல. ஆக்சுவலா நல்ல ஹவுஸ்ஃபுல்லு படம், சூப்பராக இருந்தது. ஒரு எல்லாருமே ஃபுல்லாக ஃபேமிலி இது மாதிரி தான். செகண்ட் ஹாஃப்ல அந்த கிளைமேக்ஸ்லலாம் தமிழ் உனக்கு இலங்கை தமிழ் பேசுகிற பிரச்சனையா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு செம தியேட்டர் ரெஸ்பான்ஸ் படத்துக்கு. நம்ம ஊரில் உட்காந்து பார்க்குற ஃபீல் இருந்தது. சூப்பர். இன்னொரு விஷயம் இந்த படம் வந்து என்ன ப்ரோ? இல்ல செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீக்வன்ஸ் வருமே, தியேட்டர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? எதான் ப்ரோ, நான் தான் குடிச்சிட்டு வருவார்ல அந்த சீன் எல்லாமே தான் ப்ரோ. இந்த இது அந்த இந்த டீசர்ல வந்தது, இந்த தெரியோட சீனு, அதுக்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ். அது 3 நல்லா எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ பொதுவாக எனக்கு சசிகுமார் ரொம்ப பிடிக்கும். அது ஊர் பாசம் அப்படியா என்னன்னு தெரியல, பொதுவாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு இவர் சொன்ன மாதிரி தான், சசிகுமாரோட எல்லா படமும் நான் பார்த்திருக்கேன். நீங்களும் மதுரையா? ஆமாங்க, பாலமேடு. சோ அதனால ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ அதனால அவரோட படம் அயோத்தி, எல்லா படமே அயோத்தியும் தியேட்டர்ல தான் பார்த்தேன். ஸோ இந்த படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு, இதுவா ரெட்ரோவான்னு சொல்லி ஒரு இந்த வீக்கெண்ட் எந்த படம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ரெட்ரோ அடுத்த வாரம் ஊர்ல கூட வந்து பார்த்துக்கலாம், இந்த படம் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று ரெட்ரோ வந்து கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூ இருந்ததுனால கொஞ்சம் அது மேலே இது இல்லாமல் இருந்தது. பட் ஆனால் அந்த கனிமா பாட்டுக்காகவே தேட்டருக்கு போகணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது, ப்ரீ ரிலீஸு. பட் ஆனால் அது உண்மையாகவே மிக்சட் ரிவ்யூவா இல்லை அப்படி கிளப்புறாங்களான்னு தெரியல, பார்த்துக்குவோம். ஆனால் தேட்டர்ல தான் பார்க்கணும் அந்த படமும். அடுத்த ரிவ்யூ எல்லாம் நம்பாதீங்க ப்ரோ, நீங்க போய் பார்த்துட்டு உங்க இல்ல ப்ரோ, அது இல்ல, அது நான் நீங்க சொல்ற கரெக்ட் தான். ஒரு அனானிமஸா வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தா நான் யார் படம்லாம் யோசிக்க மாட்டேன் ப்ரோ. நம்ம வந்து ஊர் விட்டு இங்க வந்து இருக்கோம், நமக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்க ஒரே மீடியம் சினிமா தான். ஸோ வந்து என்ன படம்னாலும் போக தான் செய்ய போறோம். ஸோ ஸ்பெண்ட் பண்ற படம் வந்து கொஞ்சம் நமக்கு அனானிமஸா பாசிட்டிவா ரிவ்யூ வந்திருந்தா நம்ம யோசிக்காம எந்த படம்னாலும் போயிருக்க போறோம். ஸோ அதுதான் ஃபேக்ட். ஆக்சுவலா இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி நான் இதுவரையும் பார்த்து ஒருத்தர் கூட சோசியல் மீடியால நெகட்டிவாவோ ஒரு இதாவே போடல. ஸோ அதனாலதான் சரி, நம்ம ஒரு வீக்கெண்ட்ல இருக்கோம், நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனே அதுதான். ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் அந்த படத்துக்கு போனது.
பட் ராஜபாண்டியன் ப்ரோ, நான் அங்க பார்த்தப்போ 35 கிராம்ஸ் இருந்துச்சு டிக்கெட். 42 இப்பெல்லாம் எவ்வளவு பிரைஸ்? 42 ப்ரோ, 42. ஓப்பா, ஓகே ஓகே. 42. அதனாலதான் ப்ரோ ஒரு படம் மட்டும் நிப்பாட்டிக்கிட்டேன். ஆமா எனக்கு ஆமா, வந்து அப்ப அப்ப அதிகம் இருந்தா தான், நான் வந்து 2 ரொம்ப படம் அதிகம் தான். போயிருப்பேன், ரெட்ரோ போயிருப்பேன். ஆக்சுவலா இந்த வீக் ரெட்ரோ பார்த்தாதான் ஒரு நல்ல வைப். ஏன்னா அந்த முதல் 3 நாள் தான் இங்க ஓவர்சீஸ்லாம் நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அந்த பாட்டுக்கு, கனிமா பாட்டு இதெல்லாம். ஸோ அடுத்துனா வந்து ரெஸ்பான்ஸ் இருக்காது. பட் ஓகே, நம்ம ஏதாவது ஒரு படத்துக்கு தான் போகணும், இந்த வீக்கெண்ட் போக முடியும். ஸோ அதனால இந்த படத்துக்கு போயாச்சு. சூப்பர் சூப்பர். முருகேஷ் அண்ணா ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்கண்ணே. அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலியில ஆக்சுவலி அந்த ஏரியாவில் இருக்காங்களே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் பீப்புள் அண்ட் ஆனா எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு மாரல் சப்போர்ட், அதாவது அட்லீஸ்ட் ஒரு 2-3 கேரக்டர்ஸ் வச்சிருக்காங்களே. அந்த வெளிநாடுகள்ல வந்து தனியா இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி அங்கெல்லாம் வந்து ஓகே, இந்த மாதிரி பக்கத்துல இருக்கவங்க நெய்பர்ஸ் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து அங்க போனவங்களுக்கு அந்த அருமை தெரியும். அதனால அது கூட நல்லா கனெக்ட் ஆகும். இல்ல ப்ரோ, நான் வந்து சில சீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து கொஞ்சம் ட்ராமாட்டிக்கா ஒரு டிராமா ஃபீல் கொடுத்தது. அதாவது இந்த காலனி வீடு அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஏர்லி 90 ஸ்டேஜ் மாதிரி படம் இருக்க மாதிரி இருந்தது. பட் படம் அப்படியே மூவா வந்து அந்த ஒவ்வொரு இடத்துலயும் ஹியூமரு, அந்த சின்ன பையன் பண்றதெல்லாம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலா. ஸோ அது வந்து படத்தை வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருச்சு. சென்டிமெண்ட்டுமே நல்லா கனெக்ட் ஆச்சு. எல்லா சென்டிமெண்ட்டுமே ஏனோ தானோ இல்லாம ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதுதான் இந்த வருஷம் இதுதான் இன்னும் மோர் சொல்லுங்க ப்ராஃபிட்டபிள். தலைவா. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படத்துல இதுதான் ரொம்ப ப்ராஃபிட்டபிள் மூவியா இருக்கும்னு தோணுது. எப்படி போன வருஷம் வந்துட்டு பிளப்பர் பந்த மாதிரி இது போகும்னு தோணுது. ப்ராஃபிட்டபிள்னா ஆல்ரெடி சின்ன பையன் தான் ப்ரோ, செம ஸ்லோ ஸ்டீலர். அதான் எனக்கு அந்த ஓணம் சீனை இன்னும் என்னால மறக்க முடியல. அதை எப்படி அதனால யோசிச்சாரு அப்படின்ட்டு தெரியல. எனக்கு அந்த போட்டோ எடுத்துட்டு வருவேன்னு சொல்லுவான்ல, அந்த சீன்லாம் ஹிட்டா இருந்துச்சு. அவன் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த பேரு போய் சொல்லிட்டு அதுல இருந்து ஆரம்பிச்சு அவன் சீன் எல்லாமே வந்துட்டு தரமா இருந்துச்சு. அவன் இன்டர்வியூவும் கொடுத்திருக்கான். பார்த்தா ஜேசன் சஞ்சய் அவர் படத்துல நடிக்கிறான் அவன் சொல்லியிருந்தா. ஜேசன் சஞ்சய் படத்துலயும் காஞ்சனா 4லயும் நடிக்கிறாரு. உங்க லாரன்ஸ் நான் தூக்கிட்டாரா, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. காஞ்சனா 4 வருதா? ஆமாங்க, பூஜா ஹெக்டே தாங்க ஹீரோயின். ஒரு டைரக்டர் விஜய் ஃபேன் போல ஆக்சுவலா. 3 இடத்துல நல்ல டிவிகே ரெஃபரன்ஸ், முதல் படத்தை டிவிகே ரெஃபரன்ஸ் தெரி, அப்புறம் இந்த இது ஆல் தோட்ட பூபதி சிம்ரனுக்காக. ஆனா ஒரு சூர்யா ஃபேன் சொல்றாங்க ப்ரோ. ஆமா, ஒரு சூர்யா ஃபேன் சொன்னாங்க. ப்ரொடியூசர் தான சொன்னாரு. ஆமா ஆமா, டைம் பாஸ்ல சொன்னாரு. ஆனா ஒரு விஜய் கண்ணின்றது எனக்கு தெரிஞ்சது. ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ். கள்ள காதல்னா சொல்லு. அதுதாங்க குபீருங்க, அது சேம குபீரு. ஆனா அந்த சீன் நல்லா இருக்கும் ப்ரோ. எல்லா அது ட்ரோலா இல்ல, அது ட்ரோலா, அது என்னது இது? இல்ல அது இவங்க கலாய்க்க காமெடி தான், அவ்வளவுதான். காமெடி அத காமெடி ஓகே, ட்ரோலா தெரியல ஆக்சுவலா. ட்ரோலால அந்த சீன் எல்லா எமோஷனும் வரும். அது நல்லா இருக்கும் அந்த சீன். இந்த சாப்பிட்டுட்டு இருப்பார்ல, அப்ப பேசுவாங்களா அந்த ஃபுல் சீன். ஆமா ஆமா, நிறைய விஜய் ரெஃபரன்சஸ் இருந்துச்சுங்க. அந்த டிவிக்கு கட்சி சாங் பாடுறதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். விஷால் ப்ரோ, நீங்க இங்க இருந்திருக்கீங்களா? டிக்கெட் ரேட்லாம் சொல்றீங்களே ப்ரோ. தலைவா நம்ம அப்பா அங்கதான் தலைவா இருக்காங்க. சோ நான் வந்துட்டு அப்பப்போ துபாய் வருவேன். நான் கோச்சடையான்லாம் துபாயில தான் பார்த்தேன். அதான் அப்ப 35 கிராம்ஸ் நான் 10வது படிக்கிறப்ப பார்த்தேன். அதனால இப்ப ரேட் வாக்ஸ்ல 42 ஆக்சுவலா. வாக்ஸ் தான் வந்து நம்ம ஊரு கொஞ்சம் நல்லா டால்பி எல்லாம் நல்லா இருக்கும். மித்ததுலாம் 25 அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனா அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. எங்க அப்பா 2 படத்தையும் தியேட்டர்ல போய் பாத்துறாரு. எங்க அப்பா பயங்கரமான சூர்யா கண்ணி. போய் பார்த்துட்டு வந்துட்டு, டேய் என்னம்மா நடிச்சிருக்கான் பார்த்தல அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆமாப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. அதுவும் சொன்னாங்க, இந்த மாதிரி சொந்த ஊர்ல இருந்து வெளியூர் போய் வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆயிரும்டா அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் ஒரு பெரிய பிளஸ்ங்க. அது தெரியவே இல்லை பாருங்க. அப்படியே அழகா பிளெண்ட் ஆகி பண்ணிட்டாப்ல ஷான் ரோல்டன். நல்ல மியூசிக் போட்டிருந்தார் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு. விஷால் பிரதர், நீங்க அந்த அனிருத் இன்டர்வியூ பாத்தீங்களா? ஆமா தலைவா.
அதுல மேஜிக்னு ஒரு படம் பத்தி சொல்லியிருப்பாரு. ஆமா ஆமா, அப்படின்னு ஒரு படம் வந்துச்சா? ஜெர்சி டைரக்டர் தலைவா, இல்ல வரல இன்னும் அந்த படம். ஜெர்சி டைரக்டரோட 2வது இல்ல படமா எடுத்தாரு. அது இன்னும் வரல. ஆமா, அது அந்த முழுக்க படம் முழுக்க டிசம்பர்ல சாங்ஸ் ரிலீஸ் தான். ஆக வேண்டியது. ஆமா, அது ஒரு ஆர்டிஸ்ட் பத்தின, மியூசிக்கல் ஆர்டிஸ்ட் பத்தின படம் தான். படம் ஃபுல் மியூசிக்கல் ஃபிலிம் அது. அது ரிலீஸே ஆகல, அதுக்குள்ளேயே அவரு இதுக்கு போயிட்டார், கிங்டம் போயிட்டாரு டைரக்டர். இவரும் அந்த படம் ஆகும் ஆகும்னு சொல்லியிருக்காரு. அதுவும் எல்லைக்கே மென்ஷன் பண்ணாரு, ஃபுல்லா ஒரு மாதிரி லவபிளா இருக்கும்ட்டு. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல தலைவர். ஆனா அந்த படம் எப்பயோ எடுத்து முடிச்ச படம் எனக்கு தெரிஞ்சு. அது ரொம்ப முன்னாடி அவருதான் அந்த கௌதம்னு சொல்லியிருப்பாரு. அவரு தானே கௌதம்? கௌதம் தின்னானூரி. ஃபுல் நேம் தின்னானூரியா ஏதோ வரும் அவரு, கௌதம். ஆமா, அவர் தான் சொல்லியிருந்தார். அதுல ஹைலைட் என்னன்னா, நாங்க வந்து எங்களோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் என்னன்னா, என்கிட்ட வந்து எப்போ நான் ரெகுலரா வந்து சாங் கம்போஸ் பண்ணுவோம். அது ஜென்ரலா நிறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சிருப்போம். அதுல இருந்து தான் வந்து எங்களுக்கு வர படத்துக்குள்ளே செலக்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்படின்னு படத்துக்காக நான் ஸ்பெசிஃபிக்கா வந்து போடுறது வந்து 20% தான், மிச்சம் 80% சாங்ஸ் இப்படிதான் போறான்ற மாதிரி ஒரு இதை சொல்லி பார்ப்போம். புரிய சொன்ன என்னன்னா, இந்த கத்தி படத்துல ஆத்தி பாட்டு இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு ஸ்கூல் காலேஜ் பேண்ட்ல வாசிச்சதான் எப்பயோ. அத வந்துட்டு முருகதாஸ் கேட்ட நல்லா இருக்கு அப்படின்னு இவரும் அதான் பண்றாரு. அண்ணன் சாயா பயங்கர் ஏற்கனவே கம்போஸ் பண்ண பாட்டு அவ்வளவு இருக்கும், ஃபோல்டரை போட்டு. அதனாலதான் வந்து சம்டைம்ஸ் மொனாட்டனஸா இருக்குது. அனிருத்தோட வந்து சம்டைம்ஸ் வந்து நிறைய மூவிஸ்ல மொனாட்டனஸா இருக்குன்றது நான் ஃபீல் பண்ற காரணம் அதுதான். இப்பதான் புரியுது, ஓகே நீங்க இந்த ஸ்டைல்ல பண்றதுனால தான் வருது போடுறேன். ஏன்னா படத்துக்கு தகுந்த மாதிரி போட்டாக்க கண்டிப்பா வெரைட்டிஸ் ஆஃப் இது வரும். சில மூவிஸ்க்கு மட்டும் தான் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம்க்குலாம் வந்து ஓஎஸ்டி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பண்ணியிருந்தாப்ல. இந்த மாதிரி சில இது வந்து உட்காந்து பண்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா விக்ரம்ல சாங்ஸுக்கு வந்து பெருசா வேலை கிடையாது. அந்த மாதிரி மூவிஸ்க்கு ஓகே, பட் சாங்ஸ் இருக்கு, ப்ரிவாலண்டா சாங்ஸ் இருக்கக்கூடிய மூவிஸ்க்கு வந்து சம்டைம் நிறைய டைம் வந்து ஒரு சில மொனாட்டனஸ் தெரியும், மொனாட்டனஸா இருக்க மாதிரி தெரியுது. அது லோகேஷ் சொல்லியிருந்தாரு, நான் ஃபுல்லா டார்க் நைட் ஓஎஸ்டி அனுப்பிட்டேன், முதல்ல இதை ஃபுல்லா கேளுங்க, இதுதான் நமக்கு ரெஃபரன்ஸ் விக்ரம்க்கு. அது விக்ரம் சூப்பரா பண்ணிருப்பாப்ல. அவரு அந்த ட்ரெண்டிங் சவுண்ட்லாம் எப்படி பிடிக்கிறாருன்றது சொல்லியிருப்பாரு, சூப்பரா இருக்கும். இந்த ரெண்டு மூணு பேர் எக்ஸாம்பிள் சொன்னார்ல, அது அந்த 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 ட்ரெண்டா வரும்போது வந்துட்டு மியூசிக் போட்டு வச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் அதை எப்ப யூஸ் பண்றோமோ யூஸ் பண்ணிப்பாங்களாம். அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு ஒரு குரூப் வச்சு அதெல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு எப்படி அது ஒர்க் பண்றாங்க. ஆமா, இந்த இருங்க பாய்க்கெல்லாம் மியூசிக் போட்டு வச்சிருவாங்களாம். அது அதை அவங்க பார்க்கும் போதே, அதுக்கப்புறம் அதை எங்க யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்களாம். அதனாலதான் இப்ப அனிருத் சாங்ஸ் மட்டுமே ஒர்க் அவுட் ஆகுது. வேற என்ன மியூசிக் டைரக்டர்ஸ் சாங்ஸ் வந்து எக்ஸப்ட் ஃபியூ சாங்ஸ் வந்து ஒர்க் அவுட். ஈவன் ஏஆர் ரஹ்மான் கூட, ஏன்னா அவங்கலாம் வந்து மூவி பார்த்து போடுறதுனால அவங்க இப்ப இருக்க ட்ரெண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ் ட்ரெண்ட்ல இருக்காங்க. என்னைக்கே இதாகிட்டாரு அனிருத். டாப் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு மேலேயாவே நம்பர் 1ல இருக்கு. நம்பர் 1 அதுக்கான ரீசன் சொல்லிட்டு இருக்கேன். ராயன்லாம் நீங்க கேட்கலையா அஜித் ப்ரோ? ராயன் பாட்டுலாம் நீங்க கேட்கலையா? ஏஆர் ரஹ்மான் சாங் கேட்கலையா? கோட் லைஃப் கேட்கலையா? எனக்கு புரியல. பிருத்திவிராஜ் படம் கோட் லைஃப் எல்லாமே இருக்குதுங்க. 5 இயர்ஸ் அவரோட பிசினஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு புரியல. பிசினஸ் விட்டுருங்க, எதுக்கு எடுத்தாலும் பிசினஸ் கொண்டு வரக்கூடாது. அவங்க பிசினஸ் பாட்டு நல்லா இருக்காதுன்ற பாருங்க. பிசினஸ் மேட்டர் கிடையாது, டாப்ல இருக்கிற மேட்டர். பிசினஸ் இருக்குன்னு சொல்றேன். அனிருத் அப்கோர்ஸ் நல்லா இருக்கு. அனிருத் பாட்டு நல்லா இருக்குங்க. ஆனா ஏஆர் ரஹ்மான் பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா? அதான் எனக்கு அது பாருது. இல்ல இப்ப ரீசெண்டா வந்து சந்தோஷ் நாராயணன் சூப்பரா போட்டிருந்தாரு இந்த படத்துல. அதே போல ஜிவி பிரகாஷ் வந்து 2 பேருமே வந்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்னா இவங்க 2 பேர்த்துல தான் சொல்லணும். குட் பேட் அதுல பொறுத்தவரைக்கும் ஜிவி பிரகாஷ் ஜிவி ஹீரோவா நிறுத்தினதுக்கு அப்புறமே அவர் கொஞ்சம் வேற ரேஞ்சுக்கு போயிட்டார். இங்க இந்த பாட்டுக்கே நல்ல சாய் அபியங்கருக்கு வந்து ஒரு டேஞ்சர் இருக்கு. டேஞ்சர் சொல்றத விட ஒரு, ஏன்னா அனிருத்தோடைய ஜோனும் அபியங்கர் ஜோனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுல வந்து என்ன வெரைட்டி காட்ட போறாப்ல அப்படிங்கறது அவருக்கான சேலஞ்சு. சாய் அபிபகன் பெரிய விஷயம் தான். ஆச்சரியப்பட்டேன். எனக்கு ஒரு டவுட். இப்போ கிட்டத்தட்ட பெரிய படமே ஒரு 5 படம் சைன் பண்ணியிருக்காரு. சப்போஸ் மியூசிக் வந்து மிக்சட் ரெஸ்பான்ஸ் வாங்குச்சுன்னா என்ன ஆகும் அதுக்கு அடுத்து? இல்ல எனக்கு அடுத்தடுத்த பெரிய படங்கள் பாதிக்குமா அவர் சைன் பண்ணியிருக்கிறது? எனக்கு பாதிக்கும்னு தோணல. அது சைன் பண்ணது ப்ராஜெக்ட் அவர் தான் பண்ணுவார்னு வந்து. ஆனா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போறது ஆர்ஜே பாலாஜி படம் தான் வரும்னு நினைக்கிறேன் அவர் மியூசிக்ல. சாங்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும்
அது டேரக்டர்ஸ் சாய்ஸ் தான். அவங்க தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அட்லி ப்ராஜெக்ட்ல வந்து அது சொதப்புறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஒரு கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. எனக்கு வந்து நான் யாரு அது ஒரு விஷயம் சொன்னாப்ல, அனிருத் சொன்னாப்ல. நான் 2K கிட்டா இருந்தாலும் எனக்கு சாயபிங்கர் பாட்டு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. நான் கேட்க வரும் அந்த கட்சி சாரெல்லாம் ரீல்ஸ்ல தான் கேட்டேன். அதனாலதான் சொல்றேன், அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஜோன்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் நான் வருது. இன்னும் அந்த கட்சி சேர சாங் தான் அந்த ரீல்ஸ்ல மட்டும் தான் கேட்டிருக்கேன், இன்னும் கேட்கவே இல்லை. அப்புறம் ஏதோ 2 அவரு பாட்டு வந்து அந்த சொல்றாங்களா கொஞ்சம் அந்த மெலடி பாட்டு டைட்டில் கூட அந்த மாதிரி எனக்கு இருக்குல்ல, அதான் ப்ரோ அவரு நான் விட்ட ஷாம்பு 3 கூட சாங்குமே. அதான் அனிருத் மெலடி பண்ணா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஜோன்ல தான் இவரோட மெலடிஸும் வர்ற மாதிரி தோணுது. கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃபரெண்ட் இருக்கு, பட் ஆனா அந்த ஜோன்ல தான் இவரும் இருக்காரு. ஏன்னா அதுதானே இன்னைக்கான ட்ரெண்ட். அனிருத் ஒரு அக்சென்டா இருந்தாராமா. அதான் சொல்றேன் அதான் சொல்றேன் அந்த கூடிய ஒரு படம் அதோட இம்பாக்ட் இருக்கும். நான் ஷாம்புரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாரு, ப்ரோ எனக்குமே பெருசா இல்லை, நான் இப்போ யாருக்கு வியூஸ் அதிகமா போகுதோ அதான் நீங்க பாருங்க. இப்போ அவன் பாருங்க, அவன் பாட்டு வர்ற அன்னைக்கு உங்களுக்கு தெரியும். அது இப்போ வியூஸ் அதுதான் இப்போ இப்போதைக்கு கணக்கு. அவன் பசங்க பல்ச பிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பார்ப்போம் என்ன மாதிரி சாங்ஸ். ஆமாங்க, ரீல்ஸ் ட்ரெண்ட் தானே போயிட்டு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காப்ல. அதெல்லாம் ஆனா இப்ப கேட்டாலும் கைதி படத்துல சாம் சிஎஸ் பேக்ரவுண்ட் அப்படி இருக்கும். ஆனா அவர் ஏன் இன்னும் பெரிய ஷைன் ஆகலன்னு தெரியல. ரொம்ப ஃபீலா இருக்கும். ஆனா இப்பவுமே என்னப்பா அவர் இருக்கும் போடுற கைதி, அப்பா. மியூசிக் எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. ஆனா வந்து அவர் இன்னும் வந்து இல்லைங்க, ஆந்திரால சாம் பேசப்படல. சிஎஸ் தான் புஷ்பா டூக்கு போட்டதுனே நிறைய பேருக்கு தெரியாதாம் அப்படின்னு அவர் சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன். இல்ல அவர் இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு. நிறைய பேர் மீன்ஸ் இந்த படத்துக்கு இவர் தான் மட்டுப்படுத்திட்டாங்க ஆந்திராலன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அவர் எல்லா படத்துக்குமே நல்லா மியூசிக் போடுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம் சிஎஸ். இந்த கிங்டம்ன்ற படம் விஜய் தேவர்கொண்டா படம், அதுவும் அனிருத் தான் ப்ரோ. ஆமா ஆமா ப்ரோ. ஆமா ஆமா, அதான் சொல்லியிருந்தாப்லையே. கிங்டம் மூவி ஒரு ஹாஃப் மூவி பாத்துருந்தேன், 40 மினிட்ஸ். கூடி வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லா பாத்துட்டேன் அப்படின்னாப்ல. கிங்டம் ஒரு 40 மினிட்ஸ் பாத்துருக்க மாதிரி சொன்னாரு. கூலி ஃபுல்லா பாத்துட்டேன், இங்கேயே ஃபயர் விட்டுறேன், ட்வீட் எல்லாம் போடல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆமா, இனிமே எமோஜி போடுறதா இல்லைன்னாரு. ஆமா ஆமா, அவர் முன்னாடிலாம் எமோஜி போட்டா எல்லாம் படம் சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர் இந்தியன் டூல ஸ்டாப் பண்ணாரு. இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு இது எல்லா ப்ரொடியூசருமே போடுவாங்கல்ல, போட்டு விடுங்க ரெண்டு சிம்பலை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அப்ப அதுக்கு ஒரு பவர் இல்லாம போயிரும்ல. இப்ப எப்படி ரிவ்யூவர்ஸ் காசு கொடுத்து ரிவ்யூ பண்ணுங்க நல்லா இருக்குன்னு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போகும்போது இப்ப ரிவ்யூ ஜெயிலருக்கு அவரை தானா போட்டாரு, அதுக்கப்புறம் அவங்க போட வச்சாங்க. இல்ல வேட்டைன் பிளாக் பஸ்டர் போடும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னன்ற மாதிரி தோணுச்சு. அவரு ஃபர்ஸ்ட் எந்த படத்துக்கு போட்டாரு? ஜெயிலர் தான் போட்டாரு. ஜெயிலர் தான் போட்டாரு. இந்தியன் டூக்லாம் போடலையா, நிறுத்திட்டாரா? இந்தியன் டூ தாங்க ஸ்டாப் பண்ணாரு அவரு. இந்தியன் டூக்கு போட்டாங்க நினைக்கிறேன். இல்ல இந்தியன் டூ போடல, அதுக்கப்புறம் தேவாரா போட்டாரு. இல்ல இந்த வருஷத்துல ஸ்டாப் பண்ணிட்டாரு. அனிருத் ஒரு நேரம் பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாங்க. நீங்க வேற காலத்துக்கு வச்சு செய்வாங்க. ஆமா, இந்த வருஷத்துல ஸ்டாப் பண்ணிட்டாரு. தேவராக்கு போட்டு தான் ஸ்டாப் பண்ணாரா ப்ரோ? கிங்டம் ரொம்ப எதிர்பார்க்காரு போல அவரு. விடாமுயற்சி போடல, அதுக்கப்புறம் ஆமா இந்த வருஷத்துல இருந்து விட்டாரு. ஆமா அது சொல்லிட்டு இந்தியன் டூக்கு அப்புறம் விட்டுட்டாரு. இந்தியன் டூ போன வருஷங்க. ஏங்க அதுக்கப்புறம் என்ன படங்க வந்துச்சு? என்ன படத்துக்கு? தேவாரா அதுக்கப்புறம் தானங்க வந்தது. அப்படியா? நான் என்ன தேவாரா தீபாவளிக்கே தேவாராவா? இந்த சீரிஸ்க்கான பிஜிஎம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். செப்டம்பர் 27 மேலகனோட வந்துச்சு. செப்டம்பர் 2 தான் வந்துச்சு. எனக்கு தெரியல, அந்த படம் பார்க்கணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது. ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப கேவலமா இருக்குன்ற ரேஞ்சுக்கு சொன்னாங்க. அதனாலயே என்னமோ தெரியல. வேற ஏதாவது ஜூனியர் என்டிஆர் படம் பாருங்க, நான் சஜஸ்ட் பண்றேன் உங்களுக்கு. சரி ஓகே. இந்த தீபாவளிக்கு 3 படம் போட்டிருக்காங்களே ப்ரோ. சாரி ப்ரோ, சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. சூர்யா 45, அந்த அப்புறம் எல்ஐகே, அந்த 3 படமும் எல்ஐகே பைசன், இந்த 3 ஆபீஷியலா சொல்லிருக்காங்க. எதுவுமே ஆபீஷியலா சொல்லல. பைசன் ஆபீஷியல் சொல்லிட்டாங்க. ஓகே ப்ரோ, அது பைசன் லுக் பிடிச்சிருந்துச்சா? ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி விட்டது அது ஏதோ கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் லுக்.
இல்ல பைசன் ஃபர்ஸ்ட் லுக் முன்னாடி விட்டுட்டாங்களே. இல்ல நேத்து மாரி செல்வராஜ் தீபாவளி வெளியின்னு ஒரு மாதிரி அந்த போஸ்டர் நல்லா இல்ல, போஸ்டர் டிசைனே நல்லா இல்ல. அதுதான் அது ரொம்ப இதா இருந்த மாதிரி. இல்ல அதுக்கு பின்னாடி விட்ட போஸ்டர்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஓரளவு. பட் அந்த ரிலீஸ் டேட் போஸ்டர் மட்டும் எனக்கு பிடிக்கல பெருசா. ஆமா அது போஸ்டரே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப இது என்ன சொல்ல கபிலன் டிசைன் இல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னோட கருத்து வந்து அவர் சாக்லேட் பாய் நல்லா லவ் சப்ஜெக்டா நடிக்கலாம். இந்த வயசுக்கே மாரி செல்வராஜ் கூட நடிக்கிறது அப்படின்னு அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்ல. ஏங்க ஒரு 24 வயசுல ஒரு ஹீரோ கிடைக்கிறது பெரிய இருக்கும். அவர் கிடைச்சிச்சு. கிடைச்ச ஹீரோலாம் வச்சு ஒழுங்கா பண்றீங்களா இங்க தமிழ் சினிமால? என்ன சூப்பரா இருந்ததுங்க எல்லாமே. ஆமா ஒரு அமைப்பு கார்த்திக் தான் பிளாப் கொடுக்குறாரு. மாரி செல்வராஜ் வரைக்கும் எத்தனை பிளாப் கொடுத்துருக்காரு? ஃபிளாப்பே இல்லையே, ஹிட் ஸ்ட்ரீக் மாதிரி படம். சரி விடுங்க, சூர்யாக்கு ஒரு நந்தா மாதிரி இவருக்கு ஒரு பைசன் இருக்கும், அவ்வளவுதான். எது தலைவா? இல்ல ஆக்சுவலா நீங்க கலெக்ஷன் தானே ப்ரோ பேசுவீங்க. இப்ப என்ன மிக்சட் ஒப்பீனியன்ஸ்? கலெக்ஷன் அவர் லாபகரமான படம் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காரு மாதிரி எல்லாமே. அப்படி போனா இப்படி சுத்தணும், இப்படி போனா அப்படி சுத்தணும் கவுனமணி சொல்ற மாதிரி பேசுறீங்க. இல்ல ஆக்சுவலா விடுங்க, ரெண்டு கலெக்ஷன் வந்துரும். அவரு யங் டேலண்ட், கலெக்ஷன் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் என்ன பிரச்சனை? செகண்ட் ஹாஃப் தான் பெரும்பாலுமே மாமன் நல்லா தான் சொன்னாங்க. பரவாயில்ல ப்ரோ, ஆனா உதயநிதி கரியேட்லயே ஹையஸ்டா அதுதான். என்ன யக்குசா இந்த ஸ்பேஸ் ஃபுல்லா மைக் ரெடியா வச்சிருப்பீங்க போல. அஜித் குமார் எப்ப பேசுவாரு, எப்ப ரிப்ளை பண்ணலான்னு இவ்வளவு ஆக்டிவா இருந்து நான் பார்த்ததே இல்லையா. 4-5 வாரமாவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்காக. ஐ மீன் ஒரு வாரங்கிற படம் வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் கையை கொடுத்துக்கோங்க, கட்டி பிடிச்சுக்கோங்க. லவ் ஸ்டோரி பண்றதுன்னா அது வந்து டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. இவருனா என்ன சொல்ல, இவருக்கான ஆடியன்ஸ் இருப்பாங்க, டைரக்டருக்கான ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ எப்படின்னாலும் க்ரௌடு வந்துடும், ஒரு மினிமம் கேரண்டி ஃபிலிம் கிடைச்சிரும். என்ன சொல்ல, இப்போ வர டைரக்டர் வர ஆக்டர்ன்றதுனால, அப்கமிங் ஆக்டர்ன்றதுனால இது ஒரு என்ன சொல்ல மினிமம் கேரண்டி ஃபிலிமா இருக்கும்ல அந்த ஆக்டருக்கு. ஒரு பக்கமா போயிடக்கூடாது. யாருமே அப்படி பிளான் பண்ணலையே. அவரு கர்ணன் பண்ணாரு, இப்ப அடுத்து அவரோட தான் பண்ணாரு. எத்தனாவது படம் தனுஷ்க்கு அப்படி சொல்ல ப்ரோ, மாரியோட தான் கர்ணன் பண்ணாரு, அவரை யாரும் பிராண்ட் பண்ணல. அண்ட் இப்ப நெக்ஸ்ட் மாரியோட என்ன சொல்றாருன்னா புது ஹீரோன்றாரு. யங் ஹீரோ அப்படியே ஸ்ட்ரீட் டைப் பண்ணிடுவாங்களோ. அடுத்த படம் திருடா விஷால் ப்ரோ கேக்கலையா? இல்ல லாஸ்டா ஏதோ நடுவுல சொன்னது மட்டும் இல்லங்க. காதல் கொண்டேன் படம் வந்தப்ப யாரு ஸ்டீரியோ டைப் பண்ணாங்களா தனுஷா? அடுத்த படமே திருடா பண்ணாரு. அதெல்லாம் மேட்டரே இல்ல. அவர் ஏற்கனவே லவ் ஸ்டோரி எல்லாம் கேட்டாரு. இவரோட எல்லாம் டாடா டைரக்டரோட ட்ரை பண்ணாப்ல. சுதா மேமோட ஒண்ணு பேசிட்டு இருந்தாங்க துருவ் விக்ரம்க்கு. அதெல்லாம் எதுவும் ஒர்க் ஆகலன்னு அங்க போய் ஃபுல் டெடிகேஷனோட விட்டுட்டாப்ல. அதை பாருங்க, டோட்டலா சூப்பர் ரோலா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. வேற ஏதாவது படம் புக் பண்ணி இருக்காரா துருவ்? இல்ல இதுதானா வேற இது முடிச்சு? இல்ல தலைவா, அடுத்து சுதா மேம்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல, அது கன்ஃபார்மா தெரியல. ஆனா ஒரு தெலுங்கு டைரக்டர் எஸ் ஒரு தெலுங்கு படம் பண்ண போறாரு அடுத்து துருவ் விக்ரம். தெலுங்கு தமிழ் பைலிங்குவல். ஆமா, அதுதான் நான் கேள்விப்பட்டேன். டைரக்டர் பேர் நான் மறந்துட்டேன். ஏதோ ஒரு தெலுங்கு ஃபிலிம் பண்றாரு. சொன்ன மாதிரி ஒண்ணு வந்துங்க, மாரி செல்வராஜ் கூட ஜாயின் பண்ணது எனக்கும் நல்லதான். பட் ஆனா ரொம்ப பிரேக் எடுத்துட்டாரு ஃபர்ஸ்ட் படம் எடுத்ததுக்கு அப்புறம். ஏன் ரொம்ப அவருமே எனக்கு அதுதான் ஆதங்கமா இருக்கு. விக்ரமே கமர்ஷியலா பண்ணிட்டு பெரிய ஒரு அஜித் ப்ரோ நீங்க பேசுறது உண்மையாலுமே எனக்கு வன்மமா தெரியுது அஜித் ப்ரோ. இன்னொன்னு அது வந்துட்டு பெரிய பிரேக் ப்ரோ. எனக்குமே ஆதங்கமா தான் ப்ரோ இருக்கு. சூர்யா இவரு 15 வருஷமா. அஜித் ப்ரோ ஆதங்கம்லாம் இருக்கட்டும் தலைவா. விக்ரம்லாம் 15 படம் ஃபிளாப் கொடுத்துட்டு அப்புறம் சேது கொடுத்தாரு. அதெல்லாம் ஒரு மேட்டர். அவங்களுக்கு என்ன இப்ப உடனே படம் நடிக்கணும்ன்றது அவசியம் இருக்கா? துருவ் விக்ரம்க்குலாம் இப்ப நாளைக்கு இன்னொரு படம், அடுத்த படம் கம்மி ப்ரோ. நீங்க அப்படி பேசாதீங்க. அவரு அப்ப இட்டு கொடுத்ததெல்லாம் பேசாதீங்க. அதுக்கப்புறம் 15 வருஷமா கூப்பிட இருக்காரு. அன்னியனுக்கு அப்புறம் அவருக்கு பெருசா இல்ல. விஷால் என்னன்னா படம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் பாக்குறாங்க. பர்ஃபார்மரா நல்ல இது. பட் கமர்ஷியலா அவர் இன்னும் பெரிய ஹைட்ஸ் போயிருக்கலாம். இல்ல பெருசா ஆகல. அதே இதுல அவர் என்ன சொல்றாருன்னா விக்ரம் அவரோட லைஃபையும் கெடுத்துக்கிட்டு இவரோட லைஃபையும் கெடுக்கிறாரு. நம்ம போய் பார்த்தோமா விக்ரம் தான் துருவ இது பண்றாரு. 20 வருஷமா இட்டுல அந்த ஆதங்கம் தான் அவருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. யார சொல்றீங்க? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நீங்க எல்லாம் வேற பேசுறீங்க. விக்ரம்கா
யக்குசா ஃபுல்லா லேயர் வச்சு பேசுறாரு. ரொம்ப நேரமா இல்ல பிரகாஷ் அண்ணா இல்ல ஏதாவது போதும். சொல்லுங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா இல்ல நானும் பிரகாஷ் பாத்துட்டு ஒன்லி இருக்கேன். போதும். ஆனா என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், நான் ஒண்ணு விஷயம் சொல்லி விரும்புறேன். இல்ல என்னன்னா இப்ப அஜித்குமார் சொன்னார்ல, அவர் வன்மத்துல சொன்னாலும் சரி எதுல சொன்னாலும் சரி ஒரு 2 விஷயம் மட்டும் அதுல உண்மைதான். அவர் சொல்ற விஷயம் 6 வருஷமா அவர் வேஸ்ட் பண்ணிருக்கிறாரு. யாரு துருவிக்ரம் அவர் இருக்க வயசுக்கு எங்க இதுக்கு வந்து அவர் வந்து அந்த பாயிண்ட் நிறைய படங்கள் பண்ணிட்டு அந்த இருக்கணும். பாயிண்ட் நிறைய ஆக்சுவலா அவர் படங்கள் பண்ணிட்டு சொல்லல, இருக்கணும். மகேஷ் ப்ரோ சொன்னாரு. நான் தாங்க மகேஷ் ப்ரோ சொன்னேன். சொன்னாரா? நான் சரி. தான் சொன்னேன். பிரதீப் ரங்கநாதனுக்கு ஆனா என்னன்னா பிரதீப் ரங்கநாதனுக்குலாம் முன்னாடியே இன்னைக்கு இருக்க வந்து முடியாது. யங் லுக்ல உள்ள ஆட்கள் ரொம்ப கம்மி. அதுல இருக்க ஆட்கள் சரியா பயன்படுத்திக்கல. இப்ப அதர்வாலாம் அதை பயன்படுத்தி எப்பயோ பயன்படுத்திட்டு இருக்கான். ஆனா அதர்வா பயன்படுத்தல. இவரு மொத படமே ரீமேக் படம், அது ரொம்ப இழுத்தடிச்சு அப்படி இப்படி இழுத்தாச்சு. 2வது படம் ஓடிடி ரிலீஸ், இப்ப தேட்டருக்கு ரிலீஸ் மொதல் ரிலீஸ்ங்கிற மாதிரி தான் இதான். இப்ப ஏன்னா மொதல் ரீமேக் படத்தை விட்டுருங்க, அது ரீமேக் படமே 2 வாட்டி ரீமேக் பண்ணப்பட்ட படம் மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அப்ப மொத படமே இதுதான்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அது வந்து இப்ப இவர் என்னதான் 6 வருஷம் டிலே பண்ணி விட்டுருக்க வேணாங்கிறது தான் இது. மாரி சிவாஜி படம் நடிக்கிறதுலாம் ஒண்ணுமே இது கிடையாது. ஏன்னா வந்து இப்ப வந்து ஒரு ஹிட் 100% வந்து வின்னிங் ஸ்டிக் வச்சிருக்க ஒரு டேரக்டர்னா இப்ப ரிலீஸ்ல ஒரு 4 பேர் தான் இருக்காங்கன்னா அந்த 4 பேர்ல ஒரு ஆள் மாரி செல்வராஜ். அதனால அது தப்பே கிடையாது. அவர் படம் நடிக்கிறோம் தீபாவளிக்கு ரிலீஸ், ஃபெஸ்டிவல் டேஸ் ரிலீஸ் ஆகிறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பாசிட்டிவ் தான். அடுத்தடுத்தாச்சும் அவர் சீக்கிரம் படம் பண்ணணும். இப்ப அடுத்த படம் அவர் அஜய் பூபதி கூட பண்றாரு, தெலுங்கு டேரக்டர் கூட பண்றாரு. அதான் சொல்ல வந்தேன். இனிமேல் அடுத்தடுத்த படம் வந்து நிறைய ஒரு லவ் படம், ஒரு காமெடி படம், ஒரு ஃபன் என்டர்டெய்னர், மசாலா படம். நம்ம ஃபேவரட் படம் மங்களவாரம், RX 100 மங்களவாரம் பண்ணார்ல, RX 100 அவர் தான் பண்ணாரு. ப்ரோ அப்ப மங்களவாரம் 2 வராதா? அது வராது. வராதா? இல்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. மங்களவாரம் 2 வராது. வரும், அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் நம்ம வந்து. இன்ஃபார்மரோட சொன்னானே இந்த வருஷம் எண்ட்லயே வரும்னு. இல்ல தெரியல. ஆனா அந்த அஜய் பூபதியோட அடுத்த படங்கிறது திருவிக்ரம் தான். இந்த படத்தோட ரிசல்ட்டை பொறுத்துனாங்க. ஆனா பிரச்சனை இந்த படம் தீபாவளிக்கு போட்டாங்கிறப்ப அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சுதான் நினைக்கிறேன். இந்த பென்ஸ் இந்த வருஷம் இல்லையா? ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்களா ப்ரோ? பிரகாஷ் அப்புறம் இந்த இதயம் முரளி மறுபடியும் என்ன படம்? இல்ல என்ன படம் கேட்டாங்க? பென்ஸ் ஷூட்டிங்லாம் இல்லைங்க. அது என்ன ஷூட்டிங்லாம் போகலாம், இழுத்து போறாங்க. அதாவது நினைச்சு ஒரு வாரம் போறாங்க, அப்புறம் வந்துட்டு டோட்டலா 1.5-2 மாசம் பிரேக் விடுறாங்க. அந்த மாதிரி கதை தான். இப்போதைக்கு ஃபுல் ஃபிளட்ஜ் ஷூட்டிங் போகலாம்னு நினைக்கிறேன் அது பென்ஸ். அப்ப கன்ஃபார்மா அவரே காஞ்ச அவர் ஃபர்ஸ்ட் படம் சாய் அபியங்கர் ஃபர்ஸ்ட் படம். சாய் அபியங்கர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போறோம் சூர்யா 45 தான் கண்டிப்பா, அதுல மாற்றமே இல்ல. சூர்யா 45 தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் தான் பென்ஸ் தியேட்டரிக்கல் ரிலீஸ். அதுக்கப்புறம் வந்து இவர் இப்ப சிம்பு படம் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனாலும் ஆயிரும். அதாவது சூர்யா படத்துக்கு சூர்யா 45 முடிஞ்சு STR 49 வந்து அதுக்கப்புறம் தான் பென்ஸ் வரும். பென்ஸ் அது இன்னும் அதுக்கு இன்னும் கூட டிலே ஆகும். சூர்யா 45 தானே ஃபர்ஸ்ட் புக் பண்ணாங்க அவரை. இல்ல பென்ஸ் தான் ப்ரோ. பென்ஸ் ஃபர்ஸ்ட் படம் புக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2வது புக் பண்ணதுதான் வந்து சூர்யா 45. ஆனா 2 படம் ரிலீஸ் ஆகாம படம் ரிலீஸ் ஆகாம இப்ப கிட்டத்தட்ட ஒரு 6 படம் கையில் வச்சிருக்காரு. அது பெரிய விஷயம் தான். பிரகாஷ் அப்புறம் இதய முரளி மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றானுங்களா? பண்றாங்க, யூஎஸ்ல பண்றாங்க. ஆனா இப்ப பண்ணல, ஜூன் மாசம் சொன்னாங்க. அடுத்து மே தானே இப்ப நடக்குது. பிரகாஷ்ல ஒரே டவுட், இன்னமும் பிரசாந்த் இல்ல அஜித் ப்ராஜெக்ட் உங்களோட கருத்து என்ன? அது வந்து இன்னும் நாட்கள் நிறைய இருக்கு. ஆனா அவங்க கூட ஒரு படம் பண்றாங்க. எந்த படம் பண்றாங்க, எத்தனை நம்பர் ஆர்டர்ல பண்றாங்கன்னா நமக்கு தெரியல. ஆனா ஒரு படம் பண்றாங்க. நீங்க வந்து ஒரு AK சர்க்கிள் க்ளோஸ் சர்க்கிள் இருக்க ஆட்கள் யார்கிட்ட கேட்டாலும் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, படம் பண்றாங்கிறது. அங்க பிரசாத் சைட்ல கேட்டாலும் சொல்லுவாங்க. இப்ப ஆனா என்னன்னா இப்போதைக்கு இது கிடையாது, எப்பன்னு உறுதியா சொல்ல முடியாது. அந்த கதை தான் அது. எதுவுமே இந்த உறுதிப்படுத்தப்படவில்லை. வெறும் ஜஸ்ட் ஒரு படம் பண்றோங்கிற கமிட்மெண்ட் 2 பேருக்கும், அவ்வளவுதான். ஓகே சந்தோஷம். இந்த மிஸ்டர் பாரத்னு ஒரு படம் வந்துச்சுல ப்ரோ, லோகேஷ் ப்ரொடக்ஷன், அது இந்த வருஷம் வருமா? அது சின்ன பட்ஜெட் படம் தானே, அதெல்லாம் இந்த வருஷம் வந்துடும். பிரகாஷ், கேப்டன் பிரபாகரன் டிஜிட்டல் ரிலீஸ் இருக்குல்ல, எப்ப அது? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கேப்டன் பிறந்தநாள் ஆகஸ்ட் 25. அந்த சமயத்துல ரிலீஸ் பண்ணாங்கன்னு தோணுது. ஒரு கண்டுகொண்டேன் அதெல்லாம் வந்து நடுவில் எப்போ கலைப்புலி தானதும் கேட்பாங்க. இருக்கிறதுலே தமிழ் சினிமாலே ரொம்ப விவரமான அந்த எப்படி சொல்றது, வெறுங்காத்துல முளை வீசுறத நம்ம சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆள் அவர் எப்போ கேப்பு கிடைக்குதோ, ஒரு வாரம் கேப் எப்போ ஃப்ரீயா கிடைக்குதோ அந்த வாரத்துல அவர் ரிலீஸ் பண்ணிட்டு அதுல ஏதோ எனக்கு மியூசிக்கல் கன்சர்ட் மாதிரி தான் இந்த படம்னா கண்டுகொண்டு கண்டிப்பா தேட்டருக்கு போனா மியூசிக்கல் கன்சர்ட் மாதிரி இருக்கும். அதனால யாராவது இந்த அதுக்கேற்ற மாதிரி டேட்டை ஒன்று லாக் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடுவாரு.
இல்ல அப்படியே ரிலீஸ் இல்ல எனக்கு தெரியல, அது தெரியல, அது தெரியல. அதே மாதிரி ரீ ரிலீஸ் பத்தி எனக்கு ஒப்பீனியன் கேட்டா, என்ன கேட்டா, இப்ப ரெட்ரோ ரிலீஸ் ஆயிருக்கா, ரெட்ரோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து வன்மங்கள் பரப்ப ஆரம்பிச்சு, அப்புறம் வந்து நெகட்டிவ் பரப்பாச்சு, அப்புறம் மிக்சடா மாறினுச்சு. இப்போ மிக்சர் டாக்னு கூட வச்சுக்கங்க, நான் ஒன்றும் சொல்லல, மிக்சர் டாக்னே வச்சுக்கங்க. ஆனா என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு, செகண்ட் ஹாஃப் மிக்சடு, ஆனாலும் படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சூர்யாவுக்கு ரீசெண்ட் தியேட்டரிக்கல் ரிலீஸ்ல பெஸ்ட் அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் பார்க்காம வன்மத்தை கொட்டுறாங்க. இப்போ ஒரு படம் ரிலீஸ், புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அது நல்லா இருக்கு, சூர்யாவோட ரீசெண்ட் டைம்ல பெஸ்ட், ஆனாலும் கார்த்தி சுப்ராஜோட பெஸ்ட் இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு யாரும் தியேட்டர்ல பார்க்காம நல்லா இல்ல, நல்லா இல்லையாமல அந்த படத்துக்கு ஏன் போவோமே அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்றாங்க. ஆனா ஆல்ரெடி டிவில 100 தடவை போட்ட படத்தை போய் தியேட்டர்ல போய் ரீ ரிலீஸ் பாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ். அதனால சொல்றேன், ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அது ஒரு நல்லா இருக்குங்கிறத நீங்க பார்த்து முடிவு பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க பாத்துட்டீங்க ஒரு படத்தை, அந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்றதை விட ஏற்கனவே இப்போ ஒரு புது படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை நீங்க போய் பாருங்க, அது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அதனால புது படத்தை பாருங்க. எப்படி இருக்குன்னா, இப்போ புது படத்தை ஓடிடி டவுன்லோட் பண்ணி பாக்குறது, ஓடிடி வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்றதும், ரீ ரிலீஸ் ஆன படத்தை முதல் நாளே உட்காந்து யூடியூப்ல ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும், அந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும், இதுல இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறதுக்கும் போறதுமா இருக்கு. அது எனக்கு வந்து நானும் யோசிச்சிருந்தோம், நல்ல கருத்து தான். எனக்கு என்ன புதுசா ரிலீஸ் ஆயிருக்க படத்தை அது இதே மாறுது, புதுசா ரிலீஸ் ஆன படத்தை தியேட்டர்ல பழைய படத்தை ஓடிடில பார்க்கணும். ஜீன்ஸ் ரீ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, நான் பார்க்கணும். இது ரீ ரிலீஸ் எல்லாரும் ஒரு என்னடா எங்க மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அந்த ரீ ரிலீஸ் படங்கள்ல அப்ப வந்து இந்த மைக்ல பேட்டி கேட்கறாங்கல்ல, அப்ப பாத்தீங்கன்னா அந்த மூடர் குடம் படத்துல பாப்பா கேட்கும்போது ஒரு ஆர்டர் பண்ணும்போது எனக்கு சாக்லேட் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், வரும்போது அது வேணும் இது வேணும்னு இவங்க ரீ ரிலீஸுக்கு அற்று ஃபெயிலியர் ஆன படம்ல இருந்து இவங்க ஜஸ்ட் பேர் மட்டும் கேள்விப்பட்ட படத்தெல்லாம் ரீ ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. எதுக்கு பண்ண சொல்றாங்கன்னு தெரியல, ஜஸ்ட் இவங்க மட்டும் போய் உள்ள உட்காந்து பார்ப்பாங்கன்னு தெரியல. அது நிறைய பேர் மைக்க கையில கிடைச்சா போதும், எனக்கு அந்த படத்தை வேணும், இந்த படத்தை வேணும், இந்த படம் வேணும், அந்த படம் வேணும் கேக்குறேன். இல்ல பாருங்க, நான் என்ன சொல்றேன், திடீர்னு இப்ப அவங்க வந்து போன மாசம் ரிலீஸ் ஆன படத்தை தான் இங்க கேட்கல இன்ன வரைக்கும். ஏன்னா இப்போ 2 வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆன படம் கூட ரீ ரிலீஸ் கேட்டாங்க. போன மாசம் எனக்கு விடாமட்டி ரிலீஸ் பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து வேட்டையன் ரிலீஸ் பண்ணி கொடுங்க, எனக்கு கோட் ரிலீஸ் பண்ணி கொடுங்க, இன்னும் கேட்கல. பெரியும் கபாலியும் பண்ணுவன்றாரு தானோ, என்ன கதை ஒண்ணும் புரியல ஏங்க. அவரு வேர்ல்டே தனி வித்தியாசமான பிரிவினை. இங்க பாருங்க, புதுசா படம் எடுக்கிற ஐடியாவே இல்ல ஒன்னே ஒண்ணுதான். இல்ல நம்ம ட்விட்டர்ல இருக்க ஆட்களுக்கு எப்பவுமே உலகம், ட்விட்டர் உலகம், தனி உலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது மாதிரி ப்ரொடியூசர்ஸ்ல ஒரு தனி உலகத்துல இருக்கிறவர் தான் வந்து தானோ. ஆனா வந்து அவர் வந்து அதுலயும் லாபம் பார்த்துருவாரு, எப்படியும் அதை எல்லா விஷயத்தையும் பார்த்துருவாரு. அவரு தனி உலகத்துல இருக்கிறாரு, விட்டுருங்க அவரை. அவருக்கு இப்ப ரஜினி சைல டென்ஷன் ஆயிரும் கபாலி ரிலீஸ் பண்ணா. அவரு அதெல்லாம் பண்ணிடுவார் பயங்கரமா. இப்ப ஆளவந்தான் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணாரு, ரெடி பண்ணாரு, அது என்னாச்சுன்னு தெரியல. ஆளவந்தான் வந்து இல்லங்க, இப்ப அதுக்கப்புறங்க இன்னொரு வெர்ஷன் ஒண்ணு பண்ணாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் பண்ணாரு, இப்ப அதுக்கப்புறம் ஒரு ரீ ரிலீஸ் வெர்ஷன் ஒண்ணு பண்ணாரு, அது என்னாச்சுன்னு தெரியல. அவர் அப்படிதான் பண்ணுவார் நினைச்சு திடீர்னு பாருங்க, இப்ப சச்சினை திரும்ப ரீ ரிலீஸ் பண்றேன்னு பாரு அவரு, இன்னும் ஒரு வருஷத்துலயே 6 மாசத்துலயே. கபாலி பண்ணா கிளிக் ஆக வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நம்ம சும்மா சொல்றதுக்காக இல்ல, அந்த நேரத்துல அதிக டென்ஷன் ஆனதே வந்து ரஜினி ரசிகர்கள் தான். அதிக டென்ஷன் கூட ரஜினி ஃபேன் தான். என்னெல்லாம் கேட்டா கபாலி வராம காலா வந்திருந்தா காலா மெகா பிளாக் பஸ்டர் ஆயிருக்கும். காலா கண்டிப்பா பெரிய பிளாக் பஸ்டர், காலா சூப்பர் படம் கண்டிப்பா வாய்ப்பு. ஆனா கபாலி வந்து காலாவோட எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. பர்னி ப்ரோ டிஎம் இல்ல, நான் எதுக்கு சொன்னேன்னா, ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகல. ஆனா எங்க அப்பா தான் விழுந்து அழுதுட்டு இருந்தாரு பொண்டாட்டி சீன்கெல்லாம். நான் எதுக்குடா வந்து அழுதுட்டு இருந்தேன், 2 பேருமே அழுதுட்டு இருந்தா மொத்தத்துல. ஆக்சுவலா ஒர்க் அவுட் ஆச்சு அந்த எமோஷனல் ஏரியாலாம். பட் தெரியல, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு மேபி இன்னும் பழைய படம் ஆனதுக்கு அப்புறம் ஒர்க் அவுட் ஆகலாம். இல்ல ஆக்சுவலா ஆனா இன்னும் 20 வருஷம் ஆனாலும் சரி, எனக்கு காலா பெஸ்ட் படம், கபாலி கண்டிப்பா. இல்ல ஏன்னா ஒரே விஷயம், கபாலி வந்து எனக்கு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு வந்து அது பெருசா ஒர்க் ஆகல. ஆனா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எனக்கு மலேசியால கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அவங்க எல்லாமே வந்து படம் பார்த்துட்டு சொன்னப்போ வந்து அங்க இருக்கிற விஷயத்த பேசியிருக்காங்க நிறைய பேர் சொல்லி அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அங்க இருக்கிற விஷயத்த பேசினதுனால ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு அந்த டைம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு அந்த டைம் பர்சனலாக ஒர்க் ஆகலை, இப்பவும் ஒர்க் ஆகலை. பட் ஆனால் மலேசியாவில் பார்த்த
ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. 4-5 பேருமே சொன்னது சூப்பரா இருக்கு, சூப்பரா இல்ல இருக்கு. மலேசியால நல்ல கலெக்ஷன் நினைக்கிறேன் அப்ப. ஆமா ஆமா, அந்த டைம்ல மலேசியால நல்ல கலெக்ஷன். பெரிய இல்ல கலெக்ஷன் ப்ரோ. மலேசியா உள்ளவங்களுக்கு மலேசியால ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. அவங்க கதை கலங்கிறனால நல்லா இருக்கும் நல்லா இல்லைங்கிறதுலாம் அடுத்த விஷயம். நமக்கு என்ன ஒப்பீனியன்ங்கிறது நமக்கு அப்ப பார்க்கும்போது என்ன, இப்ப பார்க்கும்போது என்ன. எனக்கு அப்பயும் பிடிக்கல, இப்பயும் பிடிக்கல. இப்பயும் பிடிக்கலன்னா நான் வந்து எனக்கு வாழ்க்கையில முறையா எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் படம், டயர் 1 லெவல் ஆக்டர்ஸ் படம், இது வரைக்கும் நான் எந்த படமுமே அமைதியான முறையில பார்த்தது கிடையாது. அமைதியான முறை இருக்குல்ல எந்த படமே, முதல் 4 நடிகர்கள் படம், இன்னைக்கு 3 நடிகர்கள் வச்சுக்கோங்க, நீங்க 4 பேர் வச்சுங்க, ரஜினி விஜய் அஜித்னே வச்சுக்கோங்க. இந்த 3 நடிகர்கள் படத்துக்கும் நான் வந்து தியேட்டருக்கு போய் எவ்வளவு பெரிய ஃபிளாப் பண்ண படம் சரி சத்தம் இல்லாம பார்த்ததே கிடையாது. ஆனா இல்ல கபாலி வந்து இன்ட்ரோ முடிஞ்ச உடனே, அந்த நெருப்புடா பாட்டு முடிஞ்ச உடனே அமைதினா, அவரு இன்ட்ரோல் பேக்ல எல்லாம் தியேட்டர் அமைதியா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷோ தமிழ்நாட்டில் நீங்க எந்த தியேட்டர் இருந்தாலும், திருச்சியில நான் பார்த்தேன், திருச்சியில மெயின் பெஸ்ட் சிங்கிள் ஸ்கிரீன் அப்ப வந்து ரம்பா தியேட்டர் தான். நான் ரம்பால பாக்குறேன். செகண்ட் ஹாஃப்ல எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு குண்டு கீழே போட்டீங்கன்னா சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு சைலண்ட், தியேட்டர் பூரா சைலண்ட். நான் முதல் ஷோவா அப்படி பார்த்து என் கேரியர்லயே பார்த்தது இல்ல. எல்லா படத்தையும் எத்தனையோ தடவை தியேட்டர்ல பார்த்திருக்கேன், அப்படி ஆனதே கிடையாது. எல்லாம் உறங்கி உட்காந்துட்டாங்க. என்ன கத்துறதா, சத்தம் போடுறதா, அழுகுறதா, திட்டுறதா ஒண்ணும் தெரியாம அப்படியே உட்காந்து. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ட்ரிவியா ஆட் பண்ணிக்கிறேன். 2016 24 வந்துச்சு, கபாலி வந்துச்சு. ரெண்டுலயுமே சூர்யா ஹீரோ செத்துற மாதிரி காட்டுவாங்க இன்டர்வல்கல்ல. இதுல தலைவரை சுட்டுற மாதிரி காட்டுவாங்க. ஒருவேளை போட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு கபாலிக்கு அதெல்லாம் ஒண்ணு எப்படியா ஒரு பழசுதான் வர போறான்னு தெரியும். ஆனா 24ல வந்து இப்ப ஹீரோ போட்ட டைம் மிஷின் தெரிஞ்சாலுமே அந்த ஒரு முரட்டு இன்டர்வல் பேக், அதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வல் பேக்னா அதுதான். ஒரு வில்லன் கேரக்டர்ஸ்க்கு அது 24லாம் வந்து திருச்சி சோனா தேட்டர்ல பார்த்து பெஸ்ட் ஸ்கிரீன் அது. அப்ப புது அப்படி பெரிய ஸ்கிரீனு, துத்தனாக தகடுங்கிற மாதிரி அந்த ஸ்கிரீன் அந்த அளவுக்கு இதா இருக்கும். அது அப்போ ஒரு பேர் சொல்லுவாங்க ஸ்கிரீனுக்கு பேரு, தகடுல ஸ்கிரீன் மாதிரி பயங்கரமான ஸ்கிரீன். அதுல வந்து அந்த ஃப்ரேம்லாம் பாக்குறப்ப அப்படி இருந்துச்சு 24லாம். அந்த படமும் எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் ஃபேவரட் படம். அவர் அது சுடுறதும் இல்லாம அந்த கையும் வெட்டிட்டு விடுவார்ல, அதெல்லாம் வேற லெவல். பிரகாஷ் கபாலின்ட்டுல என்ன பொறுத்த வரைக்கும் ரஜினி இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட யாரு கூடயுமே படம் பண்ணக்கூடாது, கமர்ஷியல் டைரக்டர்ஸ் கூட மட்டும் தான் பண்ணும். மாரி செல்வராஜ் கதையை வேணான்னு சொன்னாருன்னு எனக்கு சந்தோஷமா இருந்தது. அது உண்மையா இல்லையான்னு தெரியல. அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம்ல ஸ்டார்டிங் சீன்லயே வந்து தேனோஸ் வந்து போட்டு தருவாங்க, அதுல இருந்து ரிவர்ஸ் போவாங்க. அந்த மாதிரி தமிழ்ல எடுத்தாங்க, ஆனா தமிழ்ல எடுத்துட்டாங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க, என்னன்னு தெரியல. அந்த மாதிரி டைம் டிராவலும் கரெக்டா, டைம் டிராவல் கான்செப்ட் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அதுல பாகுபலி அந்த டைம் மக்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ரீச் ஆகுது. நான் எத்தனையோ டைம் படம் பார்த்துருக்கேன் ப்ரோ. பட் டைம் டிராவல் பண்றவங்க அந்த வயசு, அந்த டயத்துல எந்த வயசுல இருந்தாங்களோ அந்த மாதிரி படம் எத்தனை லாங்குவேஜ்ல நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணுவேன் நான் என்ன பார்த்ததுல. டைம் மிஷினே டிஃப்ரெண்டா காட்டியிருப்பாங்க அந்த டைம் டிராவல். நம்ம 10 வருஷம் முன்னாடி போறோம்னா அப்ப நம்ம எந்த அளவுக்கு இளமையா இருந்தோமோ அந்த இளமையோடய அந்த அந்த இதுக்கு போவோம். அந்த டபுள் ரோல் கான்செப்ட் இருக்காது இதுல. இன்டர்நெட் நாளை மாதிரி இருக்காதுன்றீங்க தானே? ஆனா இந்த படத்துல தான் லைக் இது 24லாம் யூஎஸ்ல செமையா போச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சு சூர்யாக்கு தான் பயங்கர மார்க்கெட். ஓகே, ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த எல்லா டைம் டிராவல் ஃபிலிமை விட டோட்டலா வேற ஒரு கான்செப்ட் தான் 24. இவர் சொன்ன அந்த கான்செப்ட் நம்ம பார்த்த மேக்சிமம் படங்கள்ல இன்னொரு கேரக்டர் வந்துடும் பாஸ்ட் போறப்ப, அது பண்ணாம பண்ணிருப்பாரு. எனக்கு விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ப்ரோ. இந்த மழை தண்ணியை டிராப்ப தொடுறது மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், அதெல்லாம் அப்ப சூப்பரா இருக்கும். அந்த மாயம் இல்லை, அந்த காலமின் காதலியோ பாட்டுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. பட் படத்துக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு செட்பேக் மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா அந்த லாகிங்கிறதே கொண்டு பேசியிருக்காங்க படத்துல, லேகான போர்ஷன்ஸ் அதை கொண்டு பேசியிருக்காங்க அந்த டைம்ல. அதான் ஞாபகம் இருக்கு. அதான் இருந்து தேவையில்லா ஷார்ட்ஸ். இல்ல, எனக்கு லவ் போர்ஷன் தான் தலைவர் ரொம்ப லேகா இருந்துச்சு. லவ் தான் லவ் எனக்கு ஒர்க் ஆகல. அதாவது இது டைம் டிராவல் மூவி தான் காட்டுறது, நீங்க அவ்வளோ வந்து நீங்க ஃப்ரீஸ் பண்ணி தான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரி காட்டுறோம். மக்கள் தான் அதாவது பேக் ஸ்டோரி வந்து செம்ம இன்டெலிஜென்டா இருக்கு, நல்ல ஒரு ரெட்ரோ பர்சனா இருக்கு. ஐ மீன் சூப்பரான பிக்சரைசேஷன்லாம் செம்மையா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இதை வச்சு
நீங்க மக்களுக்கு கடத்த வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அதுதான் லாகிங் போர்ஷனா சொன்னாங்க. இந்த ப்ரெசன்ட் போர்ஷன் எப்படி வந்து இதுல சொன்னாங்க இல்லையா, கங்கோட வந்து இந்த ப்ரெசன்ட் போர்ஷன் ரொம்ப இதாச்சு. ஆனா அந்த அளவுக்கு இல்லை, 24 நல்லா தான் இருக்கும். பட் அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் குறைச்சிச்சுன்ற மாதிரி அப்போ ஒரு டாப் இருந்துச்சு. அதை வந்து மிக்ஸ் ஆச்சு. கடந்த ஒரு 5 வருஷத்துல அந்த படத்துல செம்ம படம் கம்பேர் பண்ண 24லாம். ஆனா அப்போ செலிப்ரேட் பண்ணல. பரணி ப்ரோ, நம்ம ஆளு தமிழன் ஆத்திரைய கேரக்டர் தமிழன் கீழே இருக்காது, செக்ல ஸ்பீக்கர் சைன் கொடுத்துறாதீங்க யாருக்குங்க? இன்னைக்கு. தமிழனுக்கு கொடுத்துறாதீங்கன்னு சொல்றேன். ஏன் ப்ரோ கொடுங்க, ஒரு சர்க்காசமா ஏங்க மேல இல்ல, வந்தாருன்னா இன்னைக்கு வைஷ்ணவின்னு இன்னும் ஒரு ஆரம்பிப்பாரு. வாரத்துக்கு கொடுக்காதீங்க. அவரு ஆல்ரெடி ரெட்ரோ தேவையான அளவு கடி வாங்கிட்டு இருக்கு. அவரு பங்கு அவரு வேற வந்து கடிச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் நான் ஜிபி எல்லாம் மாட்டி ரைஸ் விடுவேன். பண்ணிட்டு இருக்க மணிமேகலை மேடம் சரி, ரைஸ் பண்றாங்க. மணிமேகலை என்ன அக்கா வந்திருக்காங்க. அக்கா வணக்கம்க்கா, வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம். நானும் ஒரு முன்னெச்சரிக்கையா ஒரு தகவல் சொல்லிக்கிறேன். நான் இப்ப நீங்க ரஞ்சித் பத்தி பேசுறதுனாலதான் மேல வந்தேன். ரஞ்சித் பத்தி தான் நான் பேசுவேன். அதனால பிடிக்காதவங்க வெளியில போயிருங்க. கீழே ஏதாவது கமெண்ட் போட்டு எனக்கு மறுபடியும் கமெண்ட் போட பிடிக்கல. நான் அதை பத்தி தான் பேசுவேன். அவரை பிடிக்காது இல்ல, அவர் மேல வன்மத்தோட வெளியே போயிடுங்கன்னா ஹோஸ்ட் கோவர்ஸ் வெளியே போய் போறாங்க. ஹோஸ்ட் கூட வெளியே போயிட்டு வாங்க. இல்ல யாருமே பிடிக்காதவங்க சொல்றேன், வெளியில போங்க. எவனுக்காவது பொண்டாட்டி புள்ள சென்டிமெண்ட் இருந்தா அப்படியே ஓடிடுன்றாங்க. ஆமா. இல்ல அதோட ஒரு படத்தை சாதாரணமாவே பார்க்க முடியாத அளவுக்கு மனநிலைமை உள்ளவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. அது நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் தாங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இப்ப நான் போய் நேத்து எப்ப பார்த்தேன் சூர்யா படம் பார்க்கும்போது நான் உணர்ந்தது ஒன்னே ஒண்ணுதான். டிக்கெட் பிரைஸ் எல்லாமே நியாயமா இருக்கு. நீங்க ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஒரு ஹீரோவோட டிக்கெட்டை விட அவ்வளவு கம்மியான விலை. தங்கலான் படமும் அதே மாதிரிதான். நீங்க வந்து அது வந்து ஒரு மாதிரி நிறைய விலையுமே இல்ல, டபுள் மடங்கு ஆக்கி அப்படி அப்படி எந்த இதுவுமே இல்லைங்க. ஒரு படத்துக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க டிக்கெட்டுமே இது பண்றாங்க, அவங்களோட ஓடுற இதை பொறுத்து. அப்படி இருந்துமே நீங்க ஒரு படத்துக்காக இவ்வளவு நெகட்டிவ் பரப்புறீங்க அப்படிங்கிறது வந்து நான் நிறைய வாட்டி சூர்யா படத்துல அதை உணர்றேன். ஒரு படம் ரிலீஸ் ஆன முதல் நாளே வந்து என்னமோ போட்டாங்களே, தங்கலானுக்கு என்ன போட்டாங்க, கங்குவார்னு போட்டு என்னவோ போட்டு அந்த ஹேஷ்டேக் எல்லாம் பிரபலமாக்கி ஒரு நடிகர் மேல நீங்க இவ்வளவு வன்மத்தை இது பண்றீங்கல்ல. அவங்க வந்து உண்மையாவே ஆன சோசியல் கான்சியஸ் உள்ளவங்களா இருக்காங்க. அவங்க சமூகத்துக்கு ஒரு நல்ல மனிதரா இருக்காங்க. நீங்க அவங்க படத்தையே இப்படி பண்ணும்போது நீங்க வந்து இப்ப ரஞ்சித் படத்துக்கெல்லாம் வந்து ரஞ்சித்தே அந்த ஒரு பேட்டி இப்ப சமீபமா பேசியிருந்தாரு. அவங்க சொந்த இவங்க பேர் வருதுல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்க ஒருத்தங்களே வந்து ரஜினிகாந்த் வந்து அரசியல் மூலியமா போயிட்டு இதுல உள்ள மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வருத்தப்பட்டு பேசினாருங்க. அடின்னா அப்படி அடிச்சாங்க கபாலிக்கு. என்ன ஒரு மனுஷன் நீங்க எவ்வளவு தூரம் எத்தனை பேர் சுத்தி அடிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து அவரோட ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் அவங்க அதை வந்து என்ன சொல்றது, அதை உணர்றாங்க. அதை வந்து நிறைய வெளிப்படையாவும் பேசுறாங்க. அவரே சொல்றாரு, நான் பேசுறதுக்கு என் படம் தான் ஓடாது, ஆனா நீங்க வந்து நான் பேசாம இருந்தா கூட என் படம் இன்னும் கொஞ்சம் ஓடும், நான் பேசுறதுக்கு என் படம் ஓடாதுன்னே வெளிப்படையா சொல்றாரு. அப்படி இருந்துமே நீங்க எல்லாம் போட்டு நீங்கன்னு இல்ல, இப்ப நீங்கன்னு சொன்னா நீங்கன்னு சொல்ல வரல, சுத்தி ஒருத்தவங்க இல்ல ஒரு ஆளை நீங்க சுத்தி அடிக்கிறீங்கன்னா முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதை ஓடவே விட மாட்டேங்கிறீங்க. நீ ஒருத்தவங்களோட பார்வையில இப்ப நான் எனக்கு நல்ல படம்னு நினைக்கிறது வந்து உங்களுக்கு கெட்ட படமா இருக்குது. அது மாதிரி தானே. நீங்க வந்து ஒரு பொதுவா ஒரு படத்தையோ எல்லாத்தையுமே நீங்க ஒரு பொதுவான ஒரு இதுக்குள்ள கேட்டகரிகளை வச்சு அதை ஒரு ரசிகர்கள் பவர் இருக்குன்னா இன்னொருத்தங்க ரசிகர்களை வந்து அந்த ஓடவே விடாம பண்றதெல்லாம் உண்மையாவே ரொம்ப அறம் தவறுன செயல்ங்க நான் நினைக்கிறேன். அது ஏன் எல்லாரும் உணரவே மாட்டேங்கிறாங்க. இப்பயும் கூட நான் ஒரு கனிமா பாட்டுக்கு ஒரு ஹேஷ்டேக் போடுறேன். ஐயோ, அந்த பாட்டை எவ்வளவு கேவலமா மாத்தி எழுதின ஒரு ட்வீட் எல்லாம் என் கண்ணெல்லாம் பட்டுச்சு. கடவுளை இவ்வளவுலாம் வன்மமாலாம் ஒரு மனிதர்கள் வாழக்கூடாது. இது என்னப்பா இப்படி எல்லாம் இருக்கீங்க, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க வாழ்க்கையில, இதனால என்ன சாதிக்க போறீங்க, இல்ல என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியல. அவ்வளவுலாம் வன்மம் ஒரு மனிதர்களுக்கு இருக்குமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு படத்தை வந்து ஓட விடாம பண்றாங்க அப்படிங்கிறது. ஆனா உண்மையா நீங்க அந்த படத்தை நல்ல கண்ணோட்டத்தோட இல்ல ஒரு நல்ல திறந்த மனசோட எந்த படத்தையுமே பாக்குற அளவுக்கான ஒரு மனநிலை வந்து இங்க நிறைய மனிதர்கள் கிட்ட இல்ல. அதுவும் முக்கியமா சோசியல் மீடியால இல்ல. அது எனக்கு நிறைய உணர முடியுது. நீங்க வந்து நான் கூட
எங்க கபிலன் ஒரு இதுல பேசியிருக்கோம் அல்கோரிதம்னு. நான் கூட அது ஏதோ மனிதர்கள் இல்லாம அதை பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து ஸ்பீக்கர்ல பேசுற நிறைய மனிதர்களே அவ்வளவு வன்மத்தோட பேசுறாங்க. அதை நான் கேட்டிருக்கேன் என் காதாலேயே. அப்பதான் நினைச்சேன் இது ஒண்ணும் அல்கோரிதம்லாம் இல்ல, மனிதர்களே அவ்வளவுக்கு மாறி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கே உணர முடியுது. அவ்வளவுக்கு பயங்கரமா சம்டைம் எனக்கு ரொம்ப கடுப்பாகிறத விட சம்டைம் எனக்கு சமூகத்தை பார்த்து ஒரு பயமான உணர்வே வருது. ஏன்னா இங்க வெளிநாட்டுல சொல்றேன், இப்போ ஒரு விஜய் அண்ணா படத்துக்கோ அஜித் அண்ணா படத்துக்கோ பார்க்க வரவங்க அவ்வளவு டிக்கெட்டு விலையும் அதிகம். பார்க்க வரவங்க ஒரு சூர்யா படத்துக்கோ விக்ரம் படத்துக்கோ வராங்கல்ல. இப்ப அதே விஜய் அண்ணா ரசிகர்களும் அஜித் ரசிகர்களுமே வந்து நல்ல படமா இருக்கும் நம்ம போய் பார்க்கலான்னு ஒரு 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 அது வந்து ஒரு படமா அது வந்து ஒரு சாதாரண ஒரு மனநிலைமையோட வந்து பார்த்தாலே ஒரு படம் ஓடுங்க. அந்த மாதிரி வரத்துக்கு கூட யாருக்கும் மனசும் இல்ல. ஆனா அந்த படத்தை பத்தி நெகட்டிவ் பரப்புறதுக்கு மட்டும் மனசு இருக்கு அப்படிங்கறத உணரும் போதுதான் இப்ப வெளிநாட்டுக்கு வந்து கூட மனிதர்கள் மாறாம இருக்காங்களா? பரவாயில்ல, நம்ம ஊர் மாதிரி கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தான் ஏதோ மனசுல ஒரு வன்மம் இருக்கும் அப்படிலாம் நினைப்போம் இல்லையா? நீங்க எவ்வளவு பெரிய வெளிநாட்டு சிட்டிக்கு வந்து கூட மனசளவுல அந்த அளவுக்கு ஒரு பரந்த மனசு இல்லாம தான் வாழ்றாங்க அப்படிங்கறத கண்ணால பாக்குறேன், உணரவும் முடியுது. அப்படிங்கும் போதுதான் ரொம்ப இதா இருக்கு. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன். அதனால தப்பு தப்பு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஓவர் 6 தான் வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிட்டே வருது. அதனாலதான் இந்த மூவி வந்து எல்லா பிளேஸ்லயும் ஒரே டைம்ல இப்ப நீங்க சொன்ன டூரிஸ்ட் ஃபேமிலி படம்லாம் இங்க வரவே இல்ல. அங்க ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒரு கருத்து சொல்லிக்கிறேன். நீங்க ஒரு படத்தெல்லாம் இல்ல நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க. ஒருத்தருக்கு அவார்டு கொடுத்ததை ஒரு சிலரால பொறுத்துக்க முடியல. இதுக்கு எதுக்கு இது வந்து அரசியல் இருக்கு. எந்த காலத்திலயுமே நேஷனல் அவார்டு ஸ்டேட் அவார்டுல அரசியல் இருக்கு. ரிக்ஷாக்காரனுக்கு அவார்டு கொடுத்ததுலயே அரசியல் இருக்கு. ரஜினி நம்ம இவர் இது வரைக்கும் எம்ஜிஆர் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, சிவாஜி வாங்கினது இல்ல. அதுலயே அரசியல் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அஜித்துக்கு கொடுத்ததான் அரசியல்ங்கிற மாதிரி ஒரு சிலர் எல்லாம் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. மாரி செல்வராஜுக்கு கொடுத்தாதான் உண்மையான அவார்டு, அந்த அவார்டுக்கு மரியாதை இல்ல, ரஞ்சித்துக்கு கொடுத்தாதான் உண்மையான மரியாதைன்னு சொல்லி வயிறறிஞ்சு முட்டாள்தனமா போஸ்ட் போட்டுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. நீங்க அதையும் பாருங்க. ஒரு சினிமாவை மட்டுமே நீங்க பாக்குறீங்களே. இல்லைங்க, நீங்க வந்து அவார்டுனால அவங்களுக்கு என்ன பெரிய நன்மை கிடைச்சிட போதுங்க. ஆனா ஒரு சினிமாவுக்காக உழைக்கிறாங்க, உழைப்பு போட்டு அதுல வந்து ஒரு 300 பேர் வேலை செய்யறாங்க. இல்ல நீங்க பாருங்களேன், ஒரு படம் ஓடுனா ஒரு இண்டஸ்ட்ரியா வளருங்கிறாங்கல்ல. அவார்ட போய் இப்ப இதுக்கு இதோட கனெக்ட் பண்றீங்க? இல்ல கௌரவம் நீங்க அதையும் பேசணும். ரொம்ப கேவலமா போஸ்ட் கௌரவம் எல்லாம் விட்டு தள்ளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு படம் ஓடுதுன்னா அதுல நிறைய மக்கள் அதுல ரிக்ஷாக்காரன் படம் பாத்துருக்கீங்களா? இல்ல நான் விவாதத்துக்கு வரவே இல்லைங்க. நான் முதல்ல சொல்ல வர்றதை சொல்லுங்க. இது வந்து நீங்க வந்து நான் உங்ககிட்ட விவாதம் பண்ணல. நான் விவாதம் பண்ண இங்க இருக்கிறவங்கள்ட்ட யார்கிட்ட போக வேண்டுமோ அவங்ககிட்ட போறேன். நீங்க அதெல்லாம் போய்க்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து இந்த விருது அவார்டு மேல எனக்குமே பெருசா நம்பிக்கை இல்ல. ஆனா எங்க அரசியல் ப்ரோ, நான் நேரடியா பேசல, சுத்தி வச்சுதான் பேசுறேன். நான் நேரடியா தாங்க பேசுறேன். ராஜுக்கும் ரஞ்சித்துக்கும் கொடுத்தா மாத்திரம் அவார்டு அப்படின்ற மாதிரி பேசுறதுலாம் என்னங்க முட்டாள்தனமா இருக்கு? எங்கெங்க அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க? அரசியல் ப்ரோ, எதுக்கு இவ்வளவு கொடுக்கணும்ன்றாங்க, அப்படி கொடுக்கணும்ன்றாங்க, அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ப்ரோ? நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்லியிருக்கேன். பரணி ப்ரோ, யூ நீட் டு grow up, don't be innocent. உங்களுக்கு லேயர் புரியல. லேயர் புரியல. அரசியல் இது பரணி ப்ரோ, அவர் வந்து ஹிடன் லேயரோட பேசுறாரு. ஹிடன் லேயர்லாம் எல்லாருக்கும் புரியுது. அதுக்கு அவரு யார சொல்றாருன்னு அவரே சொல்லிட்டு போயிடலாமே. அவர் ஓபன் லேயர்ல தான் பேசுறாரு. அவரே சொல்லிட்டு போயிடலாமேன்ற. ப்ரோ லேயர் தெரியும் ப்ரோ. நேரடியா பேசல. பேர் சொன்னாதான் லேயர். இல்ல ஒண்ணு இல்ல, டிஎம்கே பீரியட்ல வந்து அவார்டு கொடுத்தாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு அவார்டு, 2 வருஷத்துக்கு வந்து ஸ்டேட் அவார்டு கொடுப்பாங்க. அது 2 வருஷமா சிறந்த நடிகர் யாருன்னா ரஜினிகாந்த் ஒரு வருஷம், கமல்ஹாசன் ஒரு வருஷம். அதுக்கப்புறம் திருப்பி 2 வருஷம் வைப்பாங்க. ரஜினிகாந்த் ஒரு வருஷம், மீதி அவார்ட்ஸ் தான் மத்தவங்களுக்கு போவாங்க. அங்க அப்ப எல்லாம் அரசியல் விடுங்க. உதயநாத் கொடுத்துடலாம் விடுங்க ஃப்ரீயா. பரணி ப்ரோ, மணிமேகலை கை காட்டுறாங்க பாருங்க கீழே போய். இந்த மாதிரி அரசியல் 2 பேருமே அரசியல்ல கிடையாதுங்க. அதனால மாத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் பிறந்ததுல இருந்தே அவார்டுனாலே அரசியல் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் இன்னைக்கு அஜித்துக்கு கொடுத்தாலே ஏதோ ஒரு அந்த அவார்டு போட்டோ எடுத்து
போட்டு இது என்னது இது அது என்னது இதுன்னா நீங்க இத்தனை நாளா கோமால இருந்தீங்களா? ஏன் இத்தனை நாளா கொஸ்டின் இல்ல அரசியல் bro, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இல்ல எனக்கு ஒரு நிமிஷம் திடீர்னு ஏன் இவ்வளவு கலையபுரம்? நான் என்ன சொல்றேன், இப்ப யாராவது இப்ப நம்ம ஸ்பீக்கர்ல உள்ளவங்க யாராவது உங்கள்ட்ட வந்து அதை பத்தி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க பதில் சொல்றது நியாயங்களாம். இப்ப ஸ்பீக்கர்ல உள்ளவங்க யாரும் கேட்டிருக்காங்களா? இல்ல bro, யாரும் அதை பத்தி பேசுறாங்க? அவார்டை பத்தி எதுவும் பேசுறாங்களா? எனக்கு கொடுக்க வேண்டிய மீதி சில்லறையை மறந்துடாதீங்கன்னு அவர் ஆரம்பிச்சு. இல்ல ஓகே, நமக்கு என்னன்னா இங்க ஸ்பீக்கர் உள்ளவங்க யாராவது பேசினா கூட நம்ம பஞ்சாயத்து பண்ற கூட அது கூட அதே தப்பு தான். எதல் ரைட் லாஜிக் போயிட்டு போகுதுங்களா? யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேசுறதுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு அதுதான் தெரியல. சரி ரைட் ஓகே, நம்ம அதை விட்டுருவோம், அந்த டாபிக்கே விட்டுருவோம். நீங்க அவங்க வரும்போதோ இல்ல அவங்கள்ட்ட போய் பேசும்போதோ அதை பேசிக்கலாம். இப்ப வேற என்ன, இப்ப ஃபைனலா முடிச்சிடலாமா இல்ல வேற டாபிக் இருக்கா? இல்ல ப்ரோ, சண்டை போடாம தமிழன் ஸ்லாட் ஃபுல்லு நினைக்கிறேன். தமிழன் ப்ரோ கீழே இறக்கி விட்டு மணிமேகலை மேல சரி தமிழன் ப்ரோ வந்துட்டாரு. சொல்லுங்க அவரு. இல்ல ப்ரோ, இந்த பேஷண்ட் கீழே இறக்கி விட்டு புது பேஷண்ட் மேல ஏத்துங்க. அதுதான் சரி தமிழ் ப்ரோ, ஃபீமேல் பிரசாந்த். அது எப்படி ப்ரோ 66 கோடி ரூபாய் லாஸ் ஆகும்? சண்டை ஆரம்பிக்கும். பிரசாந்தனாவை நீங்க கீழே இறக்கி விட்டுருக்கீங்க, இதெல்லாம் மிகப்பெரிய தப்புங்க. ஃபீமேல் பிரசாந்தனாவை இறக்கி விட்டது. அந்த அம்மா வாட்டுக்கு கேப்பே கொடுத்தா பரணி ப்ரோ, நம்ம ஆள் தான் இவரு, தப்பா எடுத்துக்க மாட்டாரு. கீழே இறக்கி விட்டு மணிமேகலை மேல தூங்க. எனக்கு புரியலையே, சும்மா தானே இருந்தாங்க தமிழன். ஏன் தமிழன் இப்படி பண்றீங்க நீங்க? தமிழன் ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி? பிரகாஷ் என்னென்னமோ பேசுறாங்க, பேசாம முடிச்சிடலாம். இல்லங்க எனக்கு ஒரு நாளைக்கு ட்ரையா போகுதுன்னு முடிப்பீங்க, இப்ப நிறைய பேசுறாங்கன்னு முடிக்கிறீங்க. எனக்கு புரியல. அதான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அவரு இருக்கும்போது யார பேசுறீங்க அப்ப பேசிங்க, இப்ப வேணாச்சு, அந்த டாபிக் முடிச்சாச்சு. இப்ப அடுத்து தமிழ் ப்ரோட்ட வருவோம். சொல்லுங்க பிரதர். என்ன ப்ரோ சொல்றது? ஏதோ மாவீரன் வந்து உங்களை ஒரு வாரத்துக்கு ஸ்பீக்கர் தராங்கன்னு சொல்லிட்டாரு. இல்ல பரவாயில்ல, ஒரு ரெட்ரோ ரிவ்யூ சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி ஜிபி ரிவ்யூ சொல்லிருங்க ப்ரோ. அது குறிப்பா அந்த ஐகானிக் ரிவ்யூ ஒண்ணு பண்ணீங்களே, அதை பண்ணிட்டு அப்புறம் ரெட்ரோக்கு வாங்க. எதுங்க என்ன ஐகானிக் ரிவ்யூ? இல்ல தமிழ் சினிமாலே இது 3வது படம்னு சொன்னீங்களே, அது சொல்லிட்டு தரமான ரிவ்யூ சொல்லுங்க தமிழன். அதெல்லாம் இல்ல, நீங்க பாத்துக்கோங்க. இங்க நீங்க தமிழன், இங்க நீங்க ஜிபி ரிவ்யூ இப்ப சொல்லல. முதல்ல ரிலீஸ் ஆனது ஜிபியூ தான். ஜிபியூ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் தலைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஸ்பேஸ் போட்டிருந்தோம். என்ன ஆச்சுன்னா, அந்த வைஷ்ணவின்னு ஒரு புள்ளைய பத்தியே பேசி அப்பா. ஏங்க எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு சந்தேகம் இருக்குல்ல. எனக்கு அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஆளே தெரியாது. அதுக்கு முன்னாடி அது ஒரு ஆளே தெரியாது. ஆனா என்னன்னா, என்னாச்சு திடீர்னு உள்ள வந்துட்டாங்க, என்னாச்சு? அவங்க பேசுறப்ப யாரு தூக்குனீங்கன்னு கேக்குறாங்க. யாருங்க ஏங்க அவர் இவ்வளவு சீக்கிரம் துரத்தி விட்டீங்க? இதெல்லாம் அநியாயம். தமிழன் எந்த படத்தோட நான் என்னமோ சொல்ல வந்தேங்க, என்னமோ கேட்டீங்க. வைஷ்ணவ் யாருன்னு கூட தெரியாதுங்க. ஆனா அவங்க கட்சியில இருந்து நிக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு நியூஸ் கார்டு வருது, நியூஸ் கார்டுல பேட்டி வருது. அதை வச்சு யாரு கோட் போடுறாங்க? ரமேஷ் பாலா கோட் பண்ணி போடுறாரு. எனக்கு ஷாக்கிங்க. நமக்கு ஒருவேளை 24/7 ட்விட்டர்லயே இருக்கிறோம், ஆனாலும் யாருன்னு இப்படி யாரையும் தெரியாம இருந்திருக்கோமே, நமக்கு ஆன்லைன்ல இருக்க தகுதியே இல்லையா அப்படின்னு அதெல்லாம் இன்ஸ்டாங்க தெரியலங்க. உண்மையாலுமே யாருன்னு தெரியல. அவருக்குலாம் தெரியும். அவர் ஆக்சுவலா யாருதான், அவங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அத சொல்லுங்க. இப்ப வாங்க தமிழன், இப்பதான் உங்க டாபிக் வாங்க. இப்ப அது வேஸ்ட். எல்லா கட்சியிலும் நடக்கிறது தானங்க. இந்த கட்சி மீடியாவை ப்ரோக்ரஸ் பண்ண சொல்லி அவங்களுக்கு ஒரு கட்டளை, அவ்வளவுதான். அன்மெச்சூரான முருகேசன் கோவப்படுறாரு பாருங்க. தமிழன் கரெக்டா சொல்லுங்க. அதுதாங்க மீடியா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். எல்லா கட்சியும் நடக்கிற விஷயம் தானே. இந்த மாதிரி தான் விஷயம் என்னன்னா, இது ஒரு அம்மெச்சூருங்க. அந்த பொண்ணு கட்சி விட்டு போறதுனால எல்லாம் ஒரு பாதிப்பு. அதுதான் சொல்றேங்க, மீடியா வந்து பிடிச்சிட்டு பெருசா கட்டுறாங்க. அதை விடுங்க. அது பிரச்சனையே கிடையாதுங்க. நான் என்ன கேக்குறேன், கட்சி தூக்குறாங்க தூக்காம போறாங்க, இவ்வளவு தூரம் நியூஸ்ல எல்லாம் வருது, அந்த அளவுக்கு பெரிய ஆளுன்னு கேக்குறேன். என்ன பிரச்சனை? அட்டாக் பண்ணணும்னு நினைச்சிட்டு அவன் வந்து லெஃப்ட்ல போனா என்ன, ரைட்ல போனா என்ன, அவனும் போட்டு அடிக்கணும், அவ்வளவுதான். இப்ப கட்சியை பத்தி ஏதோ பேசணும்னா பேசுறதுதான், இது ஏதாச்சும் ஒண்ணு சொல்றதுதான். அதை விடுங்க. நம்ம ரெட்ரோக்கு வருவாங்க. ரெட்ரோ விடுங்க, ஃபர்ஸ்ட் ஜிபியூக்கு வாங்க. ஜிபியூ என்ன வாட்டுங்க, ஃபர்ஸ்ட் ரெட்ரோலயே வாட்டுங்க, அப்புறமா முடியும். என்னதான் சொல்றேன்னு பாப்போம். ரெட்ரோ இல்ல ஃபர்ஸ்ட் வந்த ஆர்டர்ல வாங்க ப்ரோ. படம் ரிலீஸ் ஆன ஆர்டர்ல வாங்க. சரி இல்ல இப்ப என்ன பிரச்சனை? ரெட்ரோ பேசக்கூடாது, ஜிபியும் பேசக்கூடாது, அவன் பேச முடிச்சலாமா? பரணி உங்க டாபிக் என்ன? உங்களுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி அவர் பாசிட்டிவா சொல்றாரு.
டூரிஸ்ட் ஃபேமிலியே போயிடலாங்க அதுக்கு பேசாம. தமிழன் ஏதாவது ஒரு படத்தை பத்தி பேசுங்க, எதையாவது ஒண்ணு பேசுங்க. ரைட் வாங்க ஏதாவது ஒண்ணு பேசுங்க, அதோட முடிப்போம். ஒன்னும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஃப்ரீயா விடுங்க, நாளைக்கு பேசுவோம் வந்து. மாவீரன் இவருக்கு வேற ஸ்பேஸ்ல மணிமேகலை ஃபுல்லா இதெல்லாம் அடக்குமுறை, அவங்க கை காட்டிட்டே இருக்காங்க, நீங்க கண்டுக்காம இருக்கீங்க. ஐயோ அந்த அம்மா இல்ல இல்ல எனக்கு ரெக்வெஸ்ட் வரல, மணி இவரு பரணிக்கு பார்த்து பண்ணுவார். பாருங்க இந்த ஸ்பேஸ்ல பெண்களுக்கே ஸ்பேஸ் இல்ல. ஏன் எனக்கே கை காட்டுறீங்க எல்லாரும் கீழே இருக்கிறவங்க எல்லாம்? வந்துருச்சு அந்த அம்மா. பேசுமா? நான் பேசும்போதெல்லாம் ஏங்க ஸ்பீக்கர் எடுத்து விடுறீங்க, அப்புறம் முடிக்கிறேன்னு வேற சொல்றீங்க. இது என்னங்க அநியாயமா இருக்கு? பரணி ப்ரோ வந்து தூக்கி விட்டுருக்காரு. எல்லாரும் எவ்வளவு வன்மமா இருக்கீங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி பத்தி மட்டும் எவ்வளவு நல்லா பாசிட்டிவா பேசுறீங்க, இன்னொருத்த படத்தை பத்தி எவ்வளவு வன்மமா கருத்து சொல்றீங்க. இதுலயே உங்க மனநிலைமை புரியுதா? நீங்க பேச மட்டும் செய்றீங்க, பதில் யாரா பேசினா கேட்க மாட்டேங்கிறீங்களே, ஓடிடுறீங்க. எல்லாரும் வன்மமா எல்லாத்தையும் விட்டுருங்க, இல்ல எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்ப நீங்க என்ன சொல்லணும்னு சொல்லிருங்க. சொல்லுமா தாயி, சொல்லுமா. அதுதான் மறந்துட்டேனே, அது நீங்க எல்லாரும் குறுக்கிட்டு எல்லாரும் வம்பிழுத்து. அம்மா நீ என்ன பண்ற, ஒரு 1 ஸ்கொயர் நோட் எடுத்துக்கோ, ஒரு பேனா எடுத்துக்கோ. ஹலோ ஹலோ, உங்ககிட்ட நான் பேசல, நீங்க கொஞ்சம் மைக்க மியூட் போடுங்க. உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்ல. இல்ல நான் பேச விருப்பப்படுறவங்க கிட்ட மட்டும் தான் பேசுறேன், நீங்க கொஞ்சம் மியூட் போயிருங்க. மணிமேகலை, நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. ஓகே, இப்போ கொஞ்ச நாள் ரெட்ரோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதே ஸ்பேஸ்ல ரெட்ரோ பத்தி பாசிட்டிவாவும் பேசியிருக்கோம். நான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் கொஞ்சம் அவசரப்பட்டு நெகட்டிவ் போட்டீங்க, அப்படித்தானே? அவசரப்பட்டெல்லாம் போடலங்க, இப்பயும் நான் ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கேன். நான் மட்டும்தான் அந்த படத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தேன், மற்றபடி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் பார்த்தேன். நிறைய பேர் பாசிட்டிவா தான் சொன்னாங்க, டூரிஸ்ட் ஃபேமிலியும் பாசிட்டிவா தான் சொன்னாங்க. அந்த படம் வார்ம் இருக்குது, டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு எல்லாருமே பாசிட்டிவா சொன்னாங்க, அதனால நல்லா போயிட்டு இருக்கு. இது ரெட்ரோவும்னே நல்லா போயிட்டு இருக்கு, மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்தாலுமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அது ரெட்ரோ நல்லா போதா பரணி ப்ரோ? நீங்க சொல்லுங்க மாவீரன், நல்லா தான். சரி அதை விட்டுருங்க, இல்ல அதை விட்டுருங்க. எனக்கு அவங்க மேல இப்ப மணிமேகலை இருக்காங்கல்ல, பேச வந்தது பேச விடலன்னு சொல்லிட்டு கீழ இருந்து மேல வந்தாங்க. சரி மேல வந்துட்டீங்க, பேச வந்த மறந்துட்டேங்கிறாங்க. பேச வந்த மறந்துட்டேன்னு சொல்லிட்டு மேல வந்திருக்காங்களே. எனக்கு நானும் ரவுடிதான் படத்துல அந்த வாக்கி டாக்கி வச்சு ஆனந்தராஜ் பேசுவாங்கல்ல, எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துருச்சு. இல்ல நீங்க என்கிட்ட சண்டை பிடிக்கிறதா குறிக்கிறேன்னு நினைக்கிறீங்க, ஆனா நான் மறந்து போயிடுவேன், உண்மையாவே மறந்து போயிடுவேன். நான் வந்து சொல்ல வருது ஃப்ளோல. அதுதான் நீங்க சொல்ல வந்து சொல்லிட்டு போயிருக்கேன்னு சொல்றேன். ஃப்ளோல சொல்லுங்க, டக்குனு சொல்லுங்க, எப்போ சொல்லுவீங்கல்ல. கேக்குறேன்னா சொல்லும் போது ஏன் பேச முடிக்கலான்னு கேட்டீங்க, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. ஏங்க அவ்வளவுதாங்க. அட நீங்க அப்ப இல்லைங்க, 11 மணி ஆச்சுங்க, அதனாலதான் சொல்றேன். பரணி தூங்குற டைம். ஒரு படத்துக்கு ஒரு மாற்று கருத்து போட்டாலே ஒருத்தவங்க எவ்வளவு அடிக்கிறீங்கன்னு தெரியுது. இந்த ஸ்பேஸ்ல வந்து பரணி மாற்று கருத்து சொன்னாலே போட்டு பரணி எவ்வளவு அடிக்கிறீங்கன்னு புரியுது. நான் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டீங்களே, அதை சொல்லிருங்க. ஏங்க நான் அதான் சொன்னேன், எனக்கு விருது இப்ப யாரோ ஒருத்தங்க குறுக்கிட்டு விருது. எங்க கவிஞருக்கு வந்து 5 முறை தேசிய விருது வாங்கினப்ப கூட அவரோட திறமையால கிடைக்கல, அவரு வந்து அரசியல் சார்ந்துதான் அவருக்கு கிடைச்சதுன்னு எத்தனையோ பேர் விமர்சனம் போட்டிருக்காங்க. அவரோட கவிஞர் அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் வைரமுத்துன்னு தெரிஞ்சாலும் நீங்க வைரமுத்துன்னு சொல்லணுங்க. உங்க கவிஞர் எங்க தலை அப்படியே போவாதீங்க. எனக்கு பேர் தெரிஞ்சே ஆகணுமா என்ன, அவ்வளவு கட்டாயமா? கவிஞர்னா உங்களுக்கு வைரமுத்து மட்டும் தாங்க, இங்க பொதுவா உள்ளவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும் நீங்க யாரை பத்தி எனக்கு கவிஞர் தனுஷ் இல்ல. ஒரு மீம் ஒண்ணு இருக்கும், ஒரு மீம் யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு தெரிஞ்சா போதும்னு சொல்லி மீம், யாருக்கு புரியணுமோ அவனுக்கு தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் எனக்கு புரியணும் அப்படின்னு சொல்றான் டீட்டெயிலா இருக்கும். அது மாதிரி நீங்க கவிஞர்னா சிம்பு, எனக்கெல்லாம் கவிஞர்னா ஹைசன்பர்க் தாங்க. எனக்கு ஐயோ கடவுளே தந்தா, இது என்னடா இது? எப்படிதான் பேச முடியும்? நம்ம என்ன சொல்ல வந்தேன் சொல்ல விடவே மாட்டாங்க போல இருக்கேன். அம்மா ஒண்ணு இப்ப மறந்துருச்சு. நான் உங்க கூட பேச விரும்பல சொல்லிருக்கேன். சரி நீங்க சொல்லுங்க மணிமேகலை, சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளவுக்கு நீங்க வன்மமா இருக்காதீங்க, கொஞ்சம் நல்ல மனிதரா நடந்துக்கோங்க. இப்ப வந்து யாரோ ஒருத்தர் ஸ்பேஸ்ல இல்லாத மாதிரி அவரு மாதிரி வந்து பேசிட்டு போறாங்கலாம் சொல்றீங்களா, அதே ஒரு வன்மம் தானே. இப்ப கீழே ஒருத்தர் இருக்காரு, அவருக்காக ஒரு கருத்தை சொல்றீங்கன்னா அவரு பேரை சொல்லி நேரடியா சொல்லுங்க. அந்த அளவுக்கு தைரியம் எனக்கு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் ஏன் நேரடியா அந்த மாதிரி சொல்லாம? நீங்க வைரமுத்து பேரே சொல்ல மாட்டீங்க, சொல்லிட்டு போறீங்க. நல்ல மனதுக்கு ஒரு சூடுன்னு ஏதோ சொல்ல வராங்களோ நினைச்சேன். நாங்க ஏன் ராத்திரி சுடுகாட்டுக்கு போனோம்?
இதுவே சினிமா சம்பந்தப்பட்டு சரி என்னவோ பண்ணிட்டு போங்க. சரி, வன்மத்தை கொட்டாதீங்கன்ட்டாங்க. வன்மத்தை கொட்டாதீங்கன்ட்டாங்க. வருந்தினேன் திருந்தினேன் மனம் திருந்தினேன் அதுதாங்க மெயினா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்ல விரும்புறேங்க. நீங்க வந்து இதுலயே கூட காஸ்ட் மனநிலைமை தான் எல்லாருமே காட்டுற மாதிரி தோணுது. அவர் வந்து இந்த இயக்குனர் கிட்ட படம் பண்ணக்கூடாது, அந்த இயக்குனர் கூட படம் பண்ணக்கூடாது அப்படிங்கறதே யாரு வச்ச சட்டம்? அவனுக்கு அவன் ஹீரோ பார்த்து படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு முதல்ல? அம்மா நீ பேசுறது ப்ரோ இப்ப நம்ம அஜித் குமார் சொன்னார்ல, அதுக்கு சொல்றாங்க மாரி செல்வராஜோட ரஜினி பண்ணலன்னு. அப்பதான் எனக்கு மூச்சே நான் சொல்றதுக்கே நீங்க மியூட் இல்லங்க. எனக்கு ஒரே டவுட்டுங்க, இவங்க எப்பவுமே நீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்கு அதுதாங்க பயமா இருக்கு. நீங்களும் அவங்க பேரை சொல்ல மாட்டீங்க, பொதுவா சொல்லிட்டு போயிருங்க. அதான் நான் பாயிண்ட் எடுத்து கொடுக்கறேன் ப்ரோ, கிளியர் பண்றது. இது குறிப்பிட்ட பர்சனுக்குன்னு இல்ல, இது வந்து இந்த சமூக வலைத்தளத்தை அவர் மேல நீங்க சொல்றது நீங்க கை காட்டுறீங்கல்ல, நீங்க கை காட்டுறது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர் தனித்தனி தவறா பார்த்து கை காட்டுறீங்க. நான் பேசாண்டா யார் சொன்னாரோ அவரே கை காட்டி இவருக்கு தான் இந்த பதில் சொல்லிட்டு போயிருங்களேங்கிற. நீங்க எல்லாத்தையும் சொல்ல சொல்றீங்க, அவருக்கு ஒரு பதில் இவருக்கு தான் சொல்ல சொல்றீங்கல்ல, அது மாதிரி நீங்களும் அவருக்கே சொல்லிட்டு போயிருங்க. நான் வந்து எப்பயுமே காதுல குரல் மட்டும் தான் கேக்குறேன், யாரோட பேருமே நான் கவனிக்கிறதே இல்ல. அப்ப யாரோட குரலோ அந்த குரல் வச்சு பேர் கண்டுபிடிங்கம்மா. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நான் வந்து பாருங்க, நான் ஒரு முதல்ல சொல்றது கேக்குறதுக்கே நான் மியூட்ல போங்க, செஞ்சு பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன், அதே கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எங்க நீங்களாம் வந்து பரந்த மனசோட பேச போறீங்க மத்தவங்களை பத்தி? இல்ல இப்ப வந்து பிரகாஷ் எடுத்துக்கோங்க, அவருக்கு வந்து அஜித் வந்து ஒரு டைரக்டரோட பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ரூமர் வந்துகிட்டே இருக்கு அவரோட தான் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அவர் ஐயோ பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுல வந்து என்ன தப்பு இருக்கு? அவருக்கு அந்த டைரக்டர் பிடிக்கல. இல்ல அதுதான் அந்த உரிமை உங்களுக்கு யாரு கொடுத்தது? நீங்க ஒரு கேஸ்ட்ன்றங்காட்டி தான் அவர் கூட பண்ணக்கூடாதுங்கிறீங்களா சிறுத்தை சிவா? இல்ல அது நீங்க புதுசா எடுத்து விடுறீங்களா? மணிமேகலை என்ன ஒன்று சொல்லவா? எனக்கு எஸ்கே பிடிக்கும்ல, சிவகார்த்திகன் பிடிக்கும்ல. நாங்க சொன்னாங்க சிவகார்த்திகன் ரெண்டு அடுத்து சிவா கூட படம் பண்ண போறாரு. ஐயோன்னு இருந்துச்சு எனக்கு மனசுக்குள்ள. அது ஏன்னா இதுதாங்க வன்மான்னு சொல்றேன். சிவகார்த்திகன் புரிஞ்சுக்கோங்க, எதுக்காக சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ சிவா வந்து நல்ல டைரக்டர் இல்லன்னு நான் சொல்லல. ஒரு நிமிஷம் தமிழ் ப்ரோ ப்ளீஸ். சிவா வந்து நல்ல டைரக்டர் இல்லன்னு சொல்லல தமிழ் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஆனா அவரோட ரீசன்ட் ஃபார்ம் எதுவுமே சரியா இல்ல. அப்போ ஒரு ஃபார்மே இல்லாத டைரக்டர் கூட ஒரு ஃபார்மா இருக்கிற ஆக்டர் படம் பண்றது எனக்கு வந்து ஒப்பீனியனா விருப்பம் இல்லை. அதை மீறி அவர் பரணி இங்க பாருங்க, நீங்க உங்க கருத்து இங்க பேசுறவங்க எல்லாரும் பரணி ப்ரோ உங்களுக்கு ஒண்ணு புரியல. பரணி ப்ரோ சிவா கமர்ஷியல் டைரக்டர், ஆனா இங்க இவங்க சொல்ல வந்தது வேற. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து சிவாவை பத்தி பேசுறதுனால எல்லாரும் போய் சிவா கூட படம் பண்ணுங்கன்னே சொல்லல. நீங்க வந்து சிவா வந்து ட்ரோல் பண்ணாதீங்க. உங்களுக்கு இவ்வளவு ஹிட் படம் கொடுத்த ஒரு ஆளை ட்ரோல் பண்ணாதீங்கன்னு மட்டும் தான் நான் கேட்டுக்கிட்டேன். ஆனா ஒரு முறையும் அவர் அடுத்த படம் பண்ணா ஓகேவா, இந்த புரிதலே இல்லாம அவர் அடுத்த படம் பண்ணா ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வந்து யாரு என்ன படம் பண்றா எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா ஒருத்தனை ட்ரோல் பண்ணாதீங்க. ஒரு மனிதனா மதிங்க. ஒருத்தனை வந்து கேவலமா ட்ரோல் பண்ணி நேத்து கூட ஒரு ஸ்பீக்கர் வந்தாரு, நான் பார்த்தேன். அதுல வந்து அந்த அவரோட அந்த சிவா டைரக்டர் வந்து அவ்வளவு சங்கீன்லாம் வச்சு ஒரு மாதிரி முகத்தை வச்சுலாம் அப்படியான ஒரு ட்ரோல் மனநிலை தான் நான் வேணான்னு சொன்னேன். மத்தபடி நீங்க அவர் யார் கூட படம் பண்றாரு அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. யாரோங்க நான் இப்பயும் கூட சொல்றேன், எனக்கு வந்து சிவா அவங்க கூட பண்ண எந்த இயக்குனர் மேலே அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க வந்து ஒரு அடிப்படை மனித நேயத்தோட நடந்துக்குங்க. எந்த ஒரு மனிதரையும் ட்ரோல் பண்ணாதீங்க, தப்பா பேசாதீங்க. தயவு செஞ்சு மாத்தி இது பண்ணி அவங்களே ஒரு மனிதனா நினைங்க. அவன் வந்து அவ்வளவு ஃபீல் பண்ணி ஒரு பேட்டி கொடுக்குறாப்ல, என்ன அப்படி செஞ்சாங்கன்னு சொல்றாப்ல, நான் பேசுறதுக்கு என் படம் ஓடலன்னு சொல்றாப்ல. அப்படி இருந்துமே நீங்க இவ்வளவு ட்ரோல் பண்றீங்க, இவ்வளவு விமர்சனம் பண்றீங்கல்ல, ஏன் அடிப்படை மனித நேயம் இல்லைன்னு தான் நான் கேட்கிறேன். மத்தபடி இவங்க கூட தான் படம் பண்ணணும், அவங்க கூட படம் பண்ணணும் எந்த கருத்து எனக்கு இல்ல. சரிம்மா, நீங்க ஒரு விஷயம் எங்க பேசிய இங்க மைக் செட்டோட ஓடி போயிட்டாரா விஷால் ப்ரோ? தெரியல என்னன்னு ப்ரோ. இருங்க, இந்த நீங்க ஒண்ணு சொன்னீங்களா இந்த மாதிரி ஜாதி மனப்பான்மை இருக்கு இந்த டைரக்டரோட பண்றது, அதெல்லாம் தயவு செய்து ரொம்ப தப்பு. இந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் பேசாதீங்க. ஏங்க உங்களுக்கு இல்லவே இல்லங்கறீங்களா இந்த சமுதாயத்துல ஜாதி மனப்பான்மை? என்ன கணக்குல நீங்க சொல்றீங்க? கண்ணால பாத்துட்டு இருக்கிறதுங்கறத
இட்லிக்கு சட்னி பிடிக்கும்னா ஓகே, இட்லிக்கு சட்னி பிடிக்கும். ஒருத்தனுக்கு சாம்பார் பிடிக்கும்னா பிடிக்கும். அதான் அவன் சொல்றான், ஐயோ எனக்கு வேணாம் சாம்பார் ஏமா வேணாம். எனக்கு ரஜினி ஏங்க fan தான் ஒரு அவர் ஜாதிய விமர்சனம் மனநிலை செய்ய இல்லாம மாட்டாரு. உங்களால ஒரு படத்தையே பார்க்க முடியல. அந்த அப்புறம் எப்படிங்க இடத்துல நீங்க வந்து ஜாதி மனநிலைன்னு சொல்ல அது முடியும்? இல்ல அவனோட மணிமேகலை விருப்பங்க. மணிமேகலை ஒரே நிமிஷம் குறுக்கிடுறது மன்னிக்கவும். என்னன்னா இப்போ அது வந்து எல்லாத்துக்குமே இருக்குமான்றது எனக்கு தெரியும். நான் என்னோட கருத்து மட்டும் சொல்றேன். எல்லாத்துக்குமே இருக்குமான்னு தெரியல. மேபி சில பேத்துக்கு இருக்கலாம், சில பேத்துக்கு இருக்காது. இப்போ ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கிறப்போ எல்லாருமே ட்ரோல் பண்ணுவாங்க. யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பப்ளிக் ஃபிகரா இருந்தாலுமே அவங்க வந்து சோஷியல் மீடியால வந்து ட்ரோல் கூப்பிடுவாங்க. ஆனா அந்த ட்ரோல் வந்து ஒரு லிமிட்டை தாண்டுச்சுன்னா தான் அது வந்து இதா மாறும். ஸோ ஆஸ் லாங் அஸ் இஸ் ஃபன், ட்ரோல் இஸ் ஓகே. பட் அதை வந்து அபியூஸ் பண்றது தப்பு. அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு நான் சொல்லல. ஓகேவா? இன்னொன்னு சொல்றேங்க, ட்ரோல் பண்றதுங்கிறது வந்து இந்த பாடி ஷேம் பண்றது அந்த மாதிரி இல்ல. நம்ம பேசுற வார்த்தைகள், நம்ம செயல், அதை வச்சு சும்மா காமெடி பண்ணி பேசுறது. அதாவது நான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டேன்னா அதை வச்சு பேசுறது, இல்ல படத்துல வர ஒரு கருத்தை வச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றது, அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அது எப்படி தப்பு ஆகும்? ஒரு படத்துல ஒரு கருத்து சொல்றாங்க, அதை டிஸ்கஷனா பண்றதுல என்ன இருக்கு? அதே மாதிரிதான் ஒரு டைரக்டர் இது பண்றாருன்னா அந்த டைரக்டர் வந்து அவரோட படங்கள் வந்து ஒரு ஃபேனா இருக்கவங்களுக்கு பிடிக்காது. அப்ப வந்து இது வேணாம், இது இந்த ஆக்டர் பண்ணா நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி சொல்றோம். இதுல நீங்க எப்படி ஜாதியெல்லாம் அதுதான் அதெல்லாம் நீங்க இப்ப சொல்றீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களோட கருத்துக்களை சோசியல் மீடியா இதெல்லாம் அப்ப ட்ரோல்லாம் 10 இல்லாம ஒரு வருஷம் படம் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து எல்லா மனிதர்களுமே எனக்கு ஒரு 10 மாதிரி மாசமா இதாயிட்டாங்க. எனக்கு 10 மாசமா தான் இந்த சினி டாக்குன்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியும். நான் என்னமா பண்றது சொல்லுங்க. அப்ப போனு கூட இல்லம்மா. அப்ப இருந்துச்சுன்னா இந்த பிரகாஷ் ப்ரோவை போட சொல்லி சரி, நீங்க ஒரு மனசார மனம் திறந்து ஒரு ரஞ்சித் பேசுற ஒரு மணி நேரம் வீடியோ பாப்பீங்களா? எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் ஏமா பார்க்க கூடாது? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கம்மா. பாப்பீங்களான்னு அவர் என்ன வேற்றுக்கிற வாசியா? அவரு தமிழ்நாட்டுல இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்களா அவரோட படத்தை பத்தி, கபாலி படத்தை பத்தி? சரி, நீங்க வரீங்களா? அவரை பத்தி நான் 1 மணி நேரம் பேசுறேன், நீ 1 மணி நேரம் பேசலாம். யாரு பாசிட்டிவ் தனியா ஸ்பேஸ் போடணும் போல இருக்கு. தமிழன் ப்ரோ ஒரு நிமிஷம், முதல்ல உங்களுக்கு ஃபுல் கான்டெக்ட் தெரியுமா? ஃபுல்லா கேட்டுதான் மேல வந்தீங்களா? யாரு? நீங்க தான். அட தெரியுது, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அவரு லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல நிறைய டிபேட் போச்சு ப்ரோ, அதெல்லாம் கேட்டுதான் மேல வந்தீங்களான்னு கேட்டேன். அவங்க ஆக்சுவலா எதுக்கு இப்ப வந்திருக்காங்கன்னு எனக்கு அவங்க புரியுது. ஒண்ணுமே கேட்கலீங்க. ஒண்ணுமே கேட்காம என்ன வந்து பிரசாந்த் பிரதர்னு சொல்லிட்டு போயிடாரு. ஒரு டவுட் மட்டும் நான் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்பேஸ்ல அந்த படம் ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்க, ஓகே. ஆனா வந்து அந்த படத்தை பத்தியோ அந்த டைரக்டர் பத்தியோ எதுவும் தப்பா சொன்னமே தெரியல. அப்படி ஏதாவது நான் அதுக்குதான் பரணி பதில் சொல்ல வந்தேன். இவங்க தான் இடையில புகுந்து மாரி செல்வராஜுக்கும் பரணி ப்ரோ மட்டும் விருது கொடுக்கணும்னு இடையிட்டதே அவங்க தான். நான் இடையில பிரகாஷ் ப்ரோ கபாலி பத்தி பேசினார்ல, அதை பத்தி இல்ல இது டிபேட், இது வேற. இல்ல மாவீரன் ஒண்ணே மத்ததெல்லாம் ஓகே. அவங்க எல்லாரும் தூங்கிட்டு கூட படம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த ஆங்கிள் நான் ஒத்துக்கவே இல்லை. ரஜினி வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டர், அவர் ஒருத்தர் என்ன சொன்னாரு ஃபர்ஸ்டே, இவ்வளவு சீக்கிரமா அவரை பிராண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அதெல்லாம் என்ன கணக்குல வரும்? துருவ அதை பத்தி எல்லாம் நான் பேசல. இது கேஸ்ட் ஆங்கிள் எதுக்கு வருதுன்ற. இப்ப அவர் கேஸ்டிஸ்ட்னாலதான் அவர் கூட பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லவே இல்லையன்ற. இங்க பாருங்க மகேஷ், இங்க பாருங்க, உங்க பேர் மகேஷ் கரெக்டா? நீங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் பேச வந்ததே வேற. ஆனா அவங்கதான் வந்து மாரி செல்வராஜுக்கும் ரஞ்சித்துக்கும் தான் விருது கொடுத்தா விருது அப்படின்னு அந்த விருதோட இதை அவங்கதான் எடுத்துட்டு வந்தாங்க. நான் எடுத்துட்டு வரல. நான் வந்து கபாலி படத்தை பத்தி ரஞ்சித் சொன்ன ஒரு இதை மட்டும் தான் நான் சொல்ல வந்தேன். ஆனா நீங்க எல்லாருமே அதை மாத்தி ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தாங்க, எதுக்கு அஜித் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு போஸ்ட் போட்டிருந்தாரு. அததான் நான் கேக்குறேன். அட யாருங்க போஸ்ட் போட்டது? பேரை சொல்லுங்க. போஸ்டியாச்சும் நாங்க போய் பாக்குறோம். நீ போஸ்ட் எனக்கு புரியலைங்க. இல்ல நம்ம என்ன சொல்றோம், டாபிக்கே முடிச்சிட்டு ஸ்பேஸே முடிச்சலாமா? 11 ஆயிடுச்சு. மேட்ச் பார்த்துட்டு தூங்கலாமா? ஆமாங்க ப்ளீஸ். சரி, எனக்கு ஒன் ஆஃப் த கிரேசியஸ்ட் எபிசோட்னு டைட்டில் போடுங்க. என்னது புரியல? ஒன் ஆஃப் த கிரேசியஸ்ட் எபிசோடா? எனக்கு இந்த பஞ்சதந்திர படத்துல பின்னாடி பின்னாடி காமெடி வரும்ல, அது மாதிரி ஒரு கமல் டைலாக் மாதிரி தான் இன்னைக்கு பாதி நேரம் ஓடுச்சு. சரி ரைட்டு, பாதியா வேற கேட்ட வேற முதல் ஒரு 20 நிமிஷத்துல வேற சரியா வேற கேட்கல. நானே குமார் ப்ரோ ரொம்ப அழகா பண்ணீங்க. சைலண்ட் கில்லர். சரி ரைட், அவர் என்ன பண்ணாருன்னு வேற யோசிக்கணும். சரி பாய், நாளைக்கு சந்திப்போமா? பாய். ஓகே ப்ரோ, இன்னைக்கு தாப்பா ரொம்ப நாள் கழிச்சு 2 மணி நேரம் ஓட்டிருக்கீங்க. ஓட்டலங்க ஓட்டி இருக்கீங்க, அது பாட்டுக்கு ஓடி இருக்கு. சரி ரைட், இதுக்கு மாதிரி போகும் போல இருக்கு. பாய்.